ஸ்ரீலங்கால எங்க? பிரியங்கா ஜஃப்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓ வெரி குட். என்ன கிரேட்? ஓ லெவலா ஏ லெவலா? ராஜேஷ் கண்ணன் நுவரெலியா மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். ஜஃப்னா ஹாய் வாவி Y9 2019. ஓகே ஏ லெவல் குட். அத்தீஃப் மஹமூத் சஜீவினி ஹவுஸ் ஒய்ஃப். ஸ்ரீஹரன் ஹாய் ஸ்ரீஹரன் பிரியங்கா 2024. ஓகே. அப்துல் ரசா அப்சல் ரசா. ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ண வருமாகுமா? முகமது ருஷி. ஓகே. சஃபீனா ஸ்ரீலங்கா டீச்சர். கிருஷ்ணன் ஹட்டன் ஏ லெவல். பிகே சுரேஷ் நுவரெலியா புச்சலம் ரெஸ்பி சாரா சிந்துஜன் சி புத்தலம் ஸ்லோஜா. பிஎஸ்சி இன் ஐடி. சுலோஜா ரைட் சுலோஜா. ஸோ நீங்கள் தானே அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படித்தது ரைட்? சுலோஜா தானே? ஓகே. ஹாய் சார் சஞ்சீவ் நுவரெலியா ஸ்டூடெண்ட் ரஷாத் அனுராதபுர. ஓ சூப்பர் சூப்பர். நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க. குட் குட் சூப்பர் ஃபைன். தேங்க்யூ. குட் ஈவினிங். நிறைய பேர் போடுறீங்க. எல்லாருமே போடுங்க. ஸோ எல்லாரும் மெசேஜும் இப்போ எல்லாத்தையும் நான் எப்போயும் வாசிப்பேன். கடைசியில் சரி மெசேஜ் எல்லாம் வாசிப்பேன். ஸோ அதனால யார் யார் இருக்கீங்கிறத வந்து கட்டாயம் வந்து எனக்கு போடுங்க. ஓகே. வெல்கம் ஆல் ரைட். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற செஷன் வந்து ஃப்ரீ செஷன் எங்கே கண்டாலும் ஒரு கூட்டம் இருக்கும் ரைட். அப்போ அந்த கூட்டம் வந்து ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்காதான்னு ஒரு ஏக்கத்தோட வந்திருப்பாங்க. மேபி அவங்கள அந்த ஏக்கத்துக்குரிய ஆன்சர் இந்த செஷனாகவும் இருக்கலாம். ஓகே வெல்கம் ஆல் ரைட். ஸோ நான் வந்து மதீன். என் பேர் வந்து மதீன். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் லிங்க்டின்ல ரைட் எல்லா இடத்துலையுமே என்ன மதீன் மாறான்னு சொல்லி நீங்கள் என்ன தேடலாம். ஸோ நான் இருப்பேன் ரைட். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ ரைட் நான் கதைக்கிறேன். போர்ட்ஃபோலியோ நான் என்னென்னு கதைப்பேன். ஓகே 92 பார்ட்டிசிபென்ட்ஸ் குட். புதுசாக ஜாயின் பண்ணவங்க உங்களோட பேர் உங்களோட ஊர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கிறத போட்டு விடுங்க. சேட்டில் போட்டு விடுங்க. ஃபைன். இப்போ என் பேர் மதீன் ரைட். நான் சொல்லிட்டேனே UI/UX இன்ஜினியர். ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக ஒரு இந்தியன் கம்பெனியோட குப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே சரி. UI/UX இன்ஜினியராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. UI/UXன்னா என்னென்னும் இந்த செஷனில் கதைக்க போகிறோம் ரைட். குட். ஸோ மாரசின் அகாடமி நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. மாரசின் அகாடமின்னு சொல்லி இருந்திருக்கும். வித்தியாசமான பேராக இருந்திருக்கும் ரைட். மாரசின் சிலாக்கள் மராசின் என்று வாசிப்பாங்க ரைட். உண்மையாக அது ஸ்பெல் பண்ணுறது மாரசின் அண்டு. ஓகே மாரசின் அகாடமி. இது என்னை பெற்ற தந்தையுடைய பேர். ஓகே மாரசின். ஸோ அவரை ஞாபகார்த்தமாக அவர் மௌத்தாயிட்டார். ஸோ அப்போ அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை தொடங்கினேன். ஏன் இந்த இன்ஸ்டியூட்டை தொடங்கினாங்கிற கதை கட்டாயம் முக்கியம். நான் O லெவல் முடிச்சுட்டு A லெவல் முடிச்சுட்டு நல்ல ரிசல்ட்ஸ் யூனிவர்சிட்டி போகாமல் HND IT ரைட். A லெவல் செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டி ஜஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சது. தப்பி பொழைச்சி ரைட். தப்பி தவறி ஒரு சரியான முடிவு எடுத்துட்டேன். யூனிவர்சிட்டிக்கு போகல ரைட். நான் என்ன சொல்லனா போகல. இப்போ HND IT படிச்சு HND IT கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் அப் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வேலைக்கு போட்டால் இன்டர்வியூ ஒன்றுக்கு வேலைக்கு போனால் வேலை கிடைக்கிறல்ல. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அங்கே டிகிரியையோ அல்லது நீங்கள் படிச்சிருக்கீங்களாங்கிறதையோ பார்க்கல. அவங்க பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கா ரைட். நோ அண்டர்லைன் த வேர்ட் ஸ்கில் இருக்கான்னு பார்த்தாங்க. ஸ்கில் வந்து இந்த செஷன் கதைக்கிறது குறைவாக இருக்கும், வேலை செய்கிறது கூடுதலாக இருக்குமா? ஓகே. ஸோ கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க ரைட். இந்த 60 தாண்டி தான் அந்த செஷனுக்கு வரும். ஓகேவா? அப்போ ஒரு இந்த ப்ராக்டிக்கல் ஃபோட்டோஷாப் படிப்போமா இன்றைக்கு? ஃபோட்டோஷாப் படிப்போம். ரைட் ஓகே ஃபைன். அப்போ ஸ்கில்னா என்னண்டா நீங்கள் உங்கள்ட்ட ஒரு வேலை தந்தா உங்களுக்கு செய்யறதுக்கு திறமை இருக்கணும். அந்த திறமை இல்லை. அது டிகிரியாலேயோ HNDயாலேயோ அல்லது வேற கோர்சஸாலேயோ எனக்கு கிடைக்க இல்லை. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தமிழ் மீடியத்தை பேஸ் பண்ணி இந்த நாலேஜ் ஸ்கில் வந்து கிடைக்கணும். நாலேஜ் இல்லை ஸ்கில்லா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்கில் வந்து கிடைக்கணும். ஸ்கில்னா இப்போ உதாரணமா ஒரு லோகோவை செய்ய தந்தா அல்லது ஒரு போஸ்டரை செய்ய தந்தா நீங்க செய்யணும்.
ரைட்? ஒரு கிராஃபிக் டிசைனராக நீங்கள் ஒரு வேலை தேடி போறீங்கன்னா உங்களுக்கு அது ரைட் ஓகே உங்களுக்கு அது வேலை கிடைக்காது. ஏன்? உங்களோட போஸ்டரை செய்ய தந்தாங்கண்டா உங்களால் செய்ய இயலாது. அது காரணம் என்ன? நீங்கள் அந்த மாதிரி படிப்பிக்கப்படலை அல்லது அதுக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கலை. இப்போ இது ஃபோட்டோ கிராஃபிக் டிசைனில் மட்டும் இல்லை. வீடியோ எடிட்டிங், UI UX டிசைன், வீடியோ எடிட்டிங், வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், லொசுக்குண்டு எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் தியரியை மட்டுமே படிச்சிருப்பீங்க. இதனால உங்களுக்கு வேலை கிடைக்காது. சரி, அப்ப இன்னொரு க்ரௌட் ஒன்று இருக்கு. சரி, ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் ஃப்ரீலான்சிங் நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த ஃப்ரீலான்சிங் சம்பந்தமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஃப்ரீலான்சிங் தெரியும்? எத்தனை பேருக்கு ஃப்ரீலான்சிங் தெரியும்? ஃப்ரீலான்சிங் என்னன்னு தெரியும்? ஃபைவர், அதான் சொல்றேன்னா. ஃபைவரை பத்தி கேள்விப்பட்டாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கேள்விப்படாதாக்கள் நோண்டு போடுங்க மெசேஜை. கேள்விப்படாதாக்கள் நோண்டு போடுங்க. ஓகே, நோ கேள்விப்படலை. ஓ, அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு தெரியலையா? ஓகே, கேள்விப்பட்டு. ம், சரி, ஓகே ஃபைன். நான் அதை பற்றியும் சொல்கிறேன்னா, அந்த அந்த ஃபைவர் நான் என்ன ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபைவர்னு ஒரு ஒரு சைட் ஒன்று இருக்கு, ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. சரியா? இப்படி இருக்கு இந்த ஃபைவருங்கிற வெப்சைட் வந்து இப்படி இருக்கு. இந்த வெப்சைட்ல வந்து ஆர்டர் எடுக்கலாம். நீங்கள் ஆர்டர் உதாரணமாக நீங்கள் உங்களோட டிசைன் தெரியுமாட்டா டிசைன் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அதை எப்படி எடுக்கிறேன்னு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் அதில் கூட நிறைய பேர் போய் ஆர்டர் எடுக்கலாம். அந்த இன்ஸ்டியூட்டை படிச்சுட்டு போய் ஆர்டர் எடுக்கலாம தள்ளாடுவாங்க. காரணம் என்ன? ஒரு ஸ்கில் இருக்காது. ரைட்? ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா தான் அதில் ஆர்டர் எடுக்கலாம். ரைட்? அப்ப ஒன்றுமே தெரியாம அவங்கள போல சொல்லுவாங்க. யாரு படிச்சு கொடுத்தவங்க. உண்மையாக அவங்கள போல சொல்றதுல ஒரு நியாயம் இல்லை. ஏனெண்டா நீங்க ஃப்ரீலான்சிங் இந்த தளத்திலேயோ அல்லது உங்களோட ஊர்லயோ வெளிநாட்டுக்கு போனாலோ இல்ல களம்புலையோ நாட்டிலையோ எங்கண்டாலும் உங்களுக்கு ஸ்கில் இருந்தா வேலை இருக்கு. அது ஏஐ வந்துட்டு வேலை இல்லாம போய்த்திரும் அப்படிலாம் இல்லை. டிசைனரா உங்களுக்கு ஏஐ தெரிஞ்சிருக்குமெண்டா உங்களுக்கு டாப் டிமாண்டிங் ஜாப்ஸ் இருக்கு. சரி, ஓகே ஃபைன். அப்ப மாரசின் அகாடமி ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற நோக்கம் வந்து நான் சொல்லிட்டேன். மாரசின் அகாடமிங்கிறது வந்து ஸ்கில்ல பேஸ் பண்ணி டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ரைட்? இப்போ வரைக்கும் நாங்கள் கரண்ட்லி வந்து 4 கோர்சஸ் போயிட்டு இருக்குது. 4 கோர்சஸ்ங்கிற தாண்டி 4 ட்ரைனிங். ரைட்? அப்படி சொல்லலாமா? ஏன்னா கோர்சஸ்ங்கிற வார்த்தை வந்து விளையாக்கப்பட்டு கரநாளா போயிட்டு. அப்ப டிகிரி சர்டிபிகேட்ஸை விற்கிற கடைகள் வந்து கூடினதால சரியான ஸ்கில்லுக்கு வந்து ஒரு தேவுண்டு ஏற்பட்டு இருக்கு. ஸ்கில் தட்டுப்பாடு. சொன்னா நம்புறீங்களோ தெரியா? நான் இந்த கிராஃபிக் டிசைன் அட்டை போட்டதானே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த அட்டில் மோஸ்டா இதில் இருக்கிறாக்கள் எல்லாருமே இந்த அட்டை பார்த்துருப்பீங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. அந்த அட்டை பார்த்துட்டு நிறைய கால்ஸ் டிசைன் டிசைன் கிளாஸுக்கு தாண்டி நிறைய கால்ஸ் வந்து இருக்கேன்டா டிசைனர் தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டிசைனர் தாங்க, எங்களுக்கு ஒரு டிசைனர் தாங்கன்னு சொல்லி நிறைய கால்ஸ் வந்து. ஸோ இப்போ அதுக்கு தனி ஷீட்டே இப்போ போட்டு வச்சிருக்கு. டிசைனர் ஆக்கலை, டிசைனர் கேட்ட ஆக்களை வந்து தனி லிஸ்டே போட்டு வச்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பழைய பேட்சில் இருந்த ஆக்கள்லாம் ஃப்ரீலான்சிங்காக மற்ற இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சில ஆக்கள் வந்து இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பேட்சில் இருக்கிற ஆக்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்ல டிசைனராக இருப்பீங்கன்னு சொன்னால் நானே வந்து உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பேன். ஓகே ஃபைன். அந்த ப்ரொசஸ்லாம் நம்ம கதைப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஸ்கில்ஸ், கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கில்ஸுக்கு தேவை இருக்கு. ரைட்? வீடியோ எடிட்டிங். ரைட்? வீடியோ எடிட்டிங்னா நீங்கள் கேப்கட்டில் போட்டு எடிட் பண்ணுற எடிட் இல்லை. ரைட்? ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனிக்கு ஆட் தயாரிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் எடிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகே ரைட். ஹாய் சர்ஃபராஜ். ரைட், நோ பட் தெரியல, ப்ளீஸ் கைட் மீ. எஸ் எஸ் ரைட், ஓகே ஃபைன். ஸோ இப்போ மாரசின் அகாடமி வந்து டோட்டலாக 4 கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட்? கிராஃபிக் டிசைன், UI UX டிசைன், வீடியோ எடிட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்கில்ஸ், அதாவது உலகத்தில் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அது கனடாவாக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம், அல்லது கல்ஃபாக இருக்கலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களோட ப்ராப்பரான ஒரு ஸ்கில் செட் இருக்குமெண்டா வேலை எடுக்கலாம். எப்படி வேலை எடுக்கணுங்கிறதை நான் சொல்லித்தாரேன். ரைட்டா? ரைட். சர்ஃபராஜ் ஓர்டர்லாம் எடுத்தவங்க கேள்விப்பட்டேன். வாரம். ரைட், வாரம் வாரம். ரைட், ஓகே. மெசேஜை பண்ணுங்க வாரம். ஓகே சரி. கிராஃபிக் டிசைனுங்கிறது என்ன? முதலாவது அதை பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த செஷன்
என்ன ஃபோட்டோஷாப்புக்குள்ளே டிரெக்டாக போயிடுவோம். ரைட். இந்த செஷன் ரெக்கார்டிங்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டா ஒரு கூகுள் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்து அதில் ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ஹசான் அந்த ரெக்கார்டிங்ஸை போட்டு விடுங்க. சாரி, ஃபார்மை போட்டு விடுங்க. ரெக்கார்டிங்ஸுக்குரிய ஃபார்ம்ஸ். ஃபைன். வளமையான ரைட். உங்களுக்கு ஃபார்ம் போடப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். ரைட். இப்போ கிராஃபிக் டிசைனுங்கிறது வந்து என்ன? ஒரு காலத்தில் புறா விட்டு தூது அனுப்பினாங்க. அதுக்கு முதல் நெருப்பை மூட்டி தகவலை பரிமாற்றினாங்க. இப்போ விஷுவலாக என்ன விஷுவலாக ஒரு போஸ்டர் மூலமாக அல்லது ஒரு வீடியோ மூலமாக தகவல்களை தெரிவிக்கிறாங்க. அப்ப அசையாத ஒரு 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 படங்கள், அசையாத படங்களை வச்சு ஒரு தகவலை கடத்துறது. அது ஒரு கஸ்டமர், ஒரு பிசினஸ் வந்து தன்னோட கஸ்டமருக்கு தகவலை கடத்தலாம். ஆஃபர் போட்டிருக்கேன் வாங்க, அல்லது புது பிரான்ச் திறந்திருக்கேன் வாங்க, இல்லாட்டி நான் கடை திறந்திருக்கேன் இன்னும் ஐட்டங்கள் இருக்குது வாங்க. இப்படி விஷுவலா கம்யூனிகேட் பண்றது. பட் பிசினஸ் மட்டுமா இல்ல, ஒரு சேரிட்டி நிறுவனம் அல்லது ஒரு அறக்கட்டளை நிறுவனம். அறக்கட்டளைன்ற ஒரு என்ஜிஓ மாதிரி. ஒரு என்ஜிஓ வந்து இப்போ மக்களுக்கு நல்ல செய்திகள். ரைட். தண்ணி அதிகமாக குடிங்க, வெயில் காலத்துல தண்ணி அதிகமாக குடிங்க, இந்த இது மாதிரியான சுகாதார பழக்க வழக்கங்களை வந்து என்ன செய்வாங்க, போஸ்டர்ஸ் மூலமாக சொல்லுவாங்க. அப்ப நீங்க டெக்ஸ்ட்டை படிக்கிறத விட போஸ்டரை குயிக்கா வந்து என்ன செய்யலாம், குயிக்கா வந்து மெசேஜை வந்து கடத்தலாம். போஸ்டர்ஸை விடவும் வீடியோ மூலமாக இன்னும் வேகமாக தகவல்களை ஈஸியாக பரிமாற்றலாம். அப்ப நீங்க டெக்ஸ்ட்டை விரும்புறதை விட படத்தை விரும்புவீங்க, படத்தை விரும்புறதை விட வீடியோ விரும்புவீங்க. இப்ப ஈஸியாட்டு பார்த்தா போட்டோ கிராஃபிக் டிசைனிங். ரைட். ஓகே. அப்ப இதுதான் கிராஃபிக் டிசைன். கிராஃபிக் டிசைனுக்குள்ள மெயினா 2 பார்ட் இருக்கு, பிரிண்டிங் அண்ட் வெப். பிரிண்டிங்கும் வெப்பும் இருக்குது. அப்ப பிரிண்டிங்கை பொறுத்த வரையில நீங்க வந்து பேனர் ஒன்று பிரிண்ட் பண்ண போறீங்க, அல்லது ஒரு டிபிடி பாக்கெட் பிரிண்ட் பண்ண போறீங்க, அல்லது ஒரு போஸ்டர் ஒன்று பிரிண்ட் பண்ண போறீங்க. இதெல்லாம் வந்து பிரிண்டிங் சைட்ல வரும். ரெண்டாவது இருக்கிற டைப் வந்து வெப். உதாரணமா போன்ல பாக்குறது அல்லது சோசியல் மீடியால பாக்குறது, திரைகள்ல ஸ்கிரீன்கள்ல பாக்குறதுகள் எல்லாமே வெப் சம்பந்தப்பட்ட டிசைனுக்குள்ள வரும். வெப் சம்பந்தப்பட்ட கிராஃபிக் டிசைன். அதுக்குள்ள யூஐ யூஎக்ஸ். யூஐ யூஎக்ஸ் எத்தனை பேருக்கு யூஐ யூஎக்ஸ் தெரியும்? அமான் இருக்கீங்களா? அமான் தானே? அமான் இருக்கீங்களா? அமான், காயத்ரி, ஷஃப்ராஸ் ஏதாவது பேசணுமா? சேட்ல போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இப்பதான் மெசேஜ் பார்த்தேன். சஃப்ராஸ், கிரேட் அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர் ரைட். ஓகே. காயத்ரி, கிராண்ட் பாஸ் இருக்கீங்களா? எதுக்கு ஸ்ரீஹரன் மீனிங் சொல்ல? ரைட். ஓகே. யூஐ யூஎக்ஸ். யூஐ யூஎக்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதை நெட்ல அடிச்சா வரும் தானே, அப்ப என்னதுக்கு இதை எங்கள்கிட்ட சொல்றீங்க? நீங்க ஏதாவது ஸ்பெஷலா சொல்லுங்க. ரைட். ஓகே. யூஐ யூஎக்ஸ்ங்கிறது வந்து உதாரணமாக வந்து ஃபிக்மா. ஓகே சர்பராஜ். ரைட். ஓகே ஃபைன். யூஐ யூஎக்ஸ்ங்கிறது வந்து இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பேட்ச் போயிட்டு இருக்குது, சரியா? அதே ஃபைலே காட்டும். ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றது அல்லது ஒரு மொபைல் ஆப்பை வந்து டிசைன் பண்றது. நாட் டெவலப்மெண்ட், டிசைனிங். டெவலப்மெண்ட் இல்ல, டிசைன் பண்றது. ரைட். உதாரணமா இப்படி ஒரு வெப்சைட்டை நீங்க டிசைன் பண்ணலாம். ரைட்டா? இப்போ இதைத்தான் வந்து சொல்ற யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங். நாங்கள் போன பேட்சில் ஒரு பேட்ச் 5க்கு வந்து ஆதில் ஒஸ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர் வந்து அவருக்குரிய வெப்சைட்டை ஒரு கன்செப்சுவலாக செஞ்சிருந்தோம். அதை காட்டுறேன். இப்போ என்ன ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா, யூஐயூஎக்ஸ் என்றா நிறைய பேர் சொல்லுவாங்க யூஐயூஎக்ஸ் என்று. ரைட். இப்படி ஒரு வெப்சைட்டை சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறேன். இதுக்குள்ள நிறைய ரூல்ஸ் இருக்கு. நம்ம கிராஃபிக் டிசைன் மாதிரி இல்லாமல் இந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கிரேட் ஃபாலோ பண்ணணும், கலர் ஃபாலோ பண்ணணும், ரைட், லே அவுட் ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு இதுக்குள்ள. ரைட். ஓகே ஃபைன். அப்போ இதுதான் யூஐ யூஎக்ஸ். ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வந்திருக்கா? ஸ்ரீஹரன் ஓகே ரைட். சரி, எனக்கு கேள்வி என்னடா, நீங்க ஏன் இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணி? எனக்கு ஒவ்வொரு ஆளும் கிட்டத்தட்ட 110 பேர், ரைட், கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த 100 பேர் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். கிளாஸ்ல வந்தாக்கள் ஓகே, கிளாஸ் வாராக்கள் ஓகே, ஆல்ரெடி நான்
ஹச் 8 9 ஓகே. மற்றாக்கள் எனக்கு சொல்லுங்க. 1 2 3 4 ஃப்ரீலான்சிங் பண்ண போறேன் சார். இல்ல நான் ஒரு லோக்கலா ஒரு ஜாப் எடுக்க போறேன் சார், அல்லது அப்ராட் ஃப்ரீலான்சிங் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. சரி. அதான் தாஸ் உண்டு. ரைட். ஃப்ரீலான்சிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம். 3 4 ஓன் பிசினஸ் ஃப்ரீ செஷனுங்கிறதாலையும் வந்தேன். ரைட். ஓகே. ஓகே. 1 2 3 ரஷ்தி. குட். ரைட். ஃபோட்டோ எடுத்து அதனால தான். ஸ்ரீஹரன். ரைட். ஸ்ரீஹரன் ஃபோட்டோ எடிட்டர். ஓகே. ஓகே. குட். வெரி குட் டீம். நான் கதைக்கிறேன் கடைசியா. முடியுமெண்டா என்னோட பர்சனலாக செக் பண்ணு, கன்சல்ட் பண்ணுங்க. உங்களோட கெரியர் கைடன்ஸ் கூட என்னால் பண்ண முடியும். நீங்கள் என்கிட்ட கோர்ஸ் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரைட். உங்களுக்கு கைடன்ஸ் ஒன்று தேவைப்பட்டா அட் எனி டைம் சப்போர்ட் சென்டரில் நம்பர் கேளுங்க, தருவாங்க. என்ன காரணம்னு கேட்பாங்க. கேட்டுட்டு ரீசனபிளான காரணம், ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம்னு என் நம்பர் தருவாங்க. வாங்கி கொள்ளுங்க, கதைங்க என்னோட. ரைட். அல்லது ஃபேஸ்புக்கில் என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் மத்தியின் மாறாண்ட பேரில் இருப்பேன் நான். ரைட். இதுதான் இந்த ஸ்லாஷ் எம் மத்தீன் அடிச்சிங்கன்னா வரும். ரைட். எம் மத்தீன் அண்டு ஸ்பேஸ் விடாமல் டொட் வைக்காமல் அடிச்சிங்கன்னா என் ப்ரொஃபைல் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணலாம். ரைட். யாருக்காவது இதில் சார் டிகிரி முடிச்சுட்டு என்ன செய்யறது தெரியா, நிறைய பேர் வராங்க, நிறைய பேரை கைட் பண்ணுறேன். என்னோட கோர்ஸ் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 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 சேவையாக செய்யறேன். ரைட். ஓகே ஃபைன். அதான் மாரசன் அகாடமியில நோக்கம் என்றதால நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன். ரைட். ஓகே. கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் இந்த செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் நிறைய வருது. ஓகே. உண்டு. ரைட். வீட்டிலேருந்து வேலை செய்யணும். ரைட். பிரவீன். ஓகே. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், எனக்கு கிராஃபிக் டிசைன் தேவைன்னு சொல்லி ஃபயாஸ்தீன் சொல்லியிருக்காரு. குட். ரைட். மற்ற எல்லாருமே உண்டு 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 உண்டு. தேங்க்யூ சார். 1 and 3. ரைட். 1 and 3. ரைட். ஓகே. 3 என்ன ஓன் பிஸ்னஸ். ரைட். குட். மேனன், ஒரு ஜாப் ஒன்று எடுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். ரைட். மணி ஏர்ன் பண்ணணும் சார். குட். மணி ஏர்ன், எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்? முதல் 3 வழியுமே ஏர்ன் பண்ணுறது தான். 1 2 3 லைக் டு ஸ்டடி. 1 2 1 2 3. ரைட். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீ கிளாஸுக்கு. ரைட். ஓகே. ஸ்ரீஹரன், வெரி குட். ஃப்ரீ கிளாஸ்ன்றதால ஜாயின் பண்ணிருக்கு. ரைட். ஓகே. அப்போ உண்டு. ரைட். உண்டு. 3 4. ஓகே. ஐ லைக் கிராஃபிக் டிசைன் டு ஜாயின், ஸோ ஐ ஜாயின். குட். கர்ணிகா. ரைட். குட். ஃபோட்டோ எடிட்டிங், ஃப்ரீலான்சிங், கெட் அ ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஓன் ஸ்கில் டெவலப் பண்ணணும் என்று தான் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. எஸ் சுலோச்சனா. ரைட். ஓகே. ரெக்கார்டிங்ஸ் கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பெரிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தான் சரியான பாதையில் சரியா இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் என்று தோணுது. ரைட். தேங்க்யூ சுலோஜா, உங்களோட வார்த்தைகளுக்கு. நீங்கள் அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டேன்னா தேங்க்யூ. மெசேஜ் போடுற என் பேர் ஸ்ரீஹரன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகணும். ஓகே. ஹவு டு கண்டாக்ட் யூ சார்? ஹப்ஸா, நான் வந்து உங்களுக்கு சேட்டில் இந்த ஃபேஸ்புக்லேயும் என்ன கனெக்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் அகாடமி நம்பரை கடைசியாக சொல்கிறேன் நான். சரி. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், என்ன மெசேஜ் நம்பரை கேட்கலாம். ஏன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரு டைம் மட்டும் தருவாங்க. ஓகே. தேங்க்யூ. ஓன் பிஸ்னஸ், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு மூல. நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர், டெவலப்டு ஸ்கில்ஸ் இன் டிசைன். ஓகே. இந்த 4. ஓகே. இம்ப்ரூவ் பண்ணிக்க சார். ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. வருதா சார் மெசேஜ்? பிரவீன், இல்லையே, வரலையே. சரி. ஃபைன். ஓகே. சரி. அப்போ நாம கதைக்குள்ளே வருவோம். ரைட். முதல் நேரம் அழுத்தத்துக்குள்ளே போதும். நிறைய பேர் வந்து என்ன முதலாம் நம்பரை சூஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? இந்த முதலாம் நம்பர் ஆட்களுக்கு, அதாவது என்ன, ஃப்ரீலான்சிங்கை சூஸ் பண்ணினாக்கள், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமை சூஸ் பண்ணினாக்களுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ரைட். தொடர்ந்து செஷன்ல இருங்க, நான் கடைசியாக சொல்றேன். நான் இன்ட்ரெஸ்டட். ஓகே. கெட். ஓகே. ரைட். அந்த முதலாம் நம்பருக்காராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு, சொல்றேன். சரி. அப்ப இன்னைக்கு நாங்க படிக்க போறது இதுதான். இந்த போஸ்டரை எப்படி டிசைன் பண்றேன், கிளாஸ் இப்படி தான் நடக்கும். ரைட். சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு ஃப்ரீ செஷன். நடந்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீ செஷன். நாங்கள் வந்து ஒரு 2.5 இயர்ஸாக வந்து நிறைய பேரை எல்லாம் என்ன ஸ்கில்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே.
ஸ்கில்ல வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், யூஐ யூஎக்ஸ் டிசைன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ரைட்? இந்த 4 ஃபீல்டுலையும் என்ன ஆட்களுக்கு வந்து டிசைன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், அல்லது வீடியோ எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி 4 விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரை காலமும் நாங்கள் ஆன்லைனில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி இறைவனுடைய உதவியை கொண்டு சவுண்ட் விலங்கலை. சவுண்ட் கிளியரா இருக்கு தானே? ரைட், ஓகே. ஜாமி ஃபோன், ரைட்? 23-02-8 RNCAG, ரைட்? ஓகே, சரி, ராணுவ நம்பர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் உங்களோட பேரை மாற்றிக்கொள்ளுங்க. சவுண்ட்ஸ் விலங்கலை, சவுண்ட்ஸ் மத்தாக்களுக்கு கேட்குது. கல்முனையிலையும் நாங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட்? ஓகே, தஸ்னீம் ஹசான் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் அவதாரம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ரைட், ஓகே. கொஞ்சம் தண்ணி. ஓகே 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 சமீரா. அப்போ சரி, ஃபோட்டோஷாப் ஒரு விஷயமோட காய்ச்சிட்டு இருந்தேனே. என்ன விஷயம்? சவுண்ட் விலங்கல். சவுண்ட் விலங்கலையோட கதமானது கல்முனையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விரும்புகிறவங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் வரலாம். நேரடியாகவும் கல்முனை டவுனுக்குள்ள பீப்புள்ஸ் பேங்க்கு முன்னுக்கு, பீப்புள்ஸ் பேங்க்கு முன்னுக்கு அண்ணாந்து பார்த்தா நாளைக்கு போர்டை போட்டுருவோம். பார்க்கலாமா? ஓகே, ஸோ இதுதான் எங்களோட குட்டி ஆஃபீஸ், ரைட்? எங்களோட குட்டி ஆஃபீஸ். ஸோ இந்த செட்டப்பில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? ட்ரைனிங் எடுக்கலாம். ஓகே சார், இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஆன்லைன் பேட்சுக்குரிய செஷன். ஸோ இந்த செஷனில் வந்து நாங்கள் ஃபோட்டோஷாப் படிக்கோம், ரைட்? இப்போ ஃபோட்டோஷாப் வளமையாக ஃப்ரீ செஷன் 6 கூட விடுறேன். நீங்கள் அதை யூடியூப்பில் போய் பார்க்கலாம். வளமையான அந்த 6 வேணாமண்டு சில ஆட்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தாங்க ஏதாவது, ரைட்? ஃப்ரீ செஷன் நான் அட்டென்ட் பண்ணுறேன், ப்ராக்டிக்கலாக ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. ஓகே, அப்போ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் இருந்தால் கண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. என்ன செய்றீங்க? 872 நிறைய பேர் பேர்ல இருக்கிறீங்க. ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் இருக்கு, எனக்கு நல்ல டிசைனர்ஸும் தேவைப்படுறாங்க, சொல்லுங்க. குட். அப்போ இது ஃபோட்டோஷாப் ஃப்ரீ செஷன். கோர்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம், ரைட்? கோர்ஸில் ஃபீஸ், கோர்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், சரியா? வளமையாக நாங்கள் இந்த கோர்ஸில் வந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் செஷன் இதான். இந்த செஷன் முடியும் போது போஸ்டர் வளமையாக டிசைன் பண்ணுவாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளமையாக டிசைன் பண்ணுவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பே தெரியாமல் வர ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோட ஸ்பெஷல் அதுதான், ரைட்? எங்களோட ஸ்பெஷல் நான் நினைக்கிற விஷயம் அதுதானே. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த 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 போஸ்டர் நான் டிசைன் பண்ணி காட்டி முடிக்கும் போது ஒரு செஷன்ல பெரும்பாலும் முடியும், அல்லது 2வது செஷனுக்குள்ள கம்ப்ளீட்டா முடிச்சிடும். அதோட கம்ப்ளீட்டா இந்த போஸ்டரே டிசைன் பண்ணி முடிப்பாங்க ஃபோட்டோஷாப் தெரியாத ஆட்கள். இது நான் பொய்க்கு சொல்லையில உதாரணங்கள் கூட நான் காட்டுவேன், இருங்க. ஸோ அப்போ பாப்போம். இப்படி ஒரு போஸ்டர் தான் நாங்கள் என்ன செய்ய போறோம். சில ஆட்கள் ஆல்ரெடி பேட்ச்ல ஜாயின் பண்ணினவங்க, ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணினவங்களுக்கு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருந்து ஆன்லைனில் கனெக்ட் ஆகி அவங்களோட மெஷினில் வந்து எந்த வேர்ஷன் சப்போர்ட் ஆகுமோ அந்த வேர்ஷனையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? புது பேட்ச் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. பவானி, சஞ்சய், சாய், ரஜினி, ஓகே. 15 பேர் வரணுமே. 15 பேர் ஆல்ரெடி புக்ட். ஓகே, 15 பேர் இருக்கணும். சரி, ஃபைன். ஆல்ரெடி 15 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. குட், சரி சரி, தேங்க்யூ. அப்போ அவங்களுக்கு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் முடியும் போது ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குண்டா உங்களுக்கும் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. பாருங்க, இது வந்து ஃபோட்டோஷாப். இது வந்து 2020ஆம் ஆண்டு வேர்ஷன். இது 2020ஆம் ஆண்டு வேர்ஷன். 2024க்கு போட்டனண்டா மெஷினால் போக வருமென்ற காரணத்தால் போடாமல் இருக்கு. இந்த மெஷின் i7 16 GB ரேம் கேமிங் லேப்டாப், ரைட்? ஆனால் இருந்தாலும் பயத்தில் 2024 போட்டால் கம்ப்யூட்டருக்குள்ள போக வருமென்ற பயத்தில் போடாமல் இருக்கு, சரியா? சேஃபுக்கு 2020 போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா ஸ்லோவாக கடுமையான ரேம்களுக்கு. ஓகே, நாம் வேற ஒரே நேரத்தில் ஒரு 100கணக்கான டேப் ஓப்பன் பண்ணி வச்சு வேலை செய்கிறேன், ரைட்? ஓகே, ஃபைன். ஃபோட்டோஷாப்புக்குள்ள மேலே இருக்கிற பார், மெனு பார், கிளாஸ்லாம் இப்படியெல்லாம் டீட்டெயிலாக படிப்பிக்க மாட்டேன். கிளாஸில் எடுத்தா கத்தி எடுத்தா குத்துதான், தோக்க எடுத்தா சுடுதான், ரைட்? ஃபயர் தான். ஓகே, இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்ன்றதால நிறைய பேர்
இன்ட்ரெஸ்டா வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூவாவது தரணும். வீடியோ மட்டும்தான் விளங்குதா? ஸ்ரீ என்ற வீடியோ மட்டும் தான் விளங்குதா? ஆ ரைட் சூப்பர். ஸ்ரீ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரைட் இந்த வீடியோ மட்டும் தான் விளங்குது. அப்ப இவ்வளவு நேரம் வீடியோ விளங்கலையா? இதெல்லாம் வீடியோல வரவே இல்லையா? அப்ப வந்துட்டா வரலையா அதெல்லாம்? வந்த ரைட் அப்பா. ரைட் ஓகே நிம்மதி. சரி முதல் வந்துச்சு. ரைட் ரைட் ஓகே. கவனிங்க, போட்டோஷாப்ல மேலுக்கு இருக்கிறது வந்து ஃபைல் ஃபைல் எடிட் இமேஜ் இப்படி இருக்கிறது மெனு பார்ன்னு சொல்லுவாங்க. சரியா? மெனு பார். ஓகே. இப்ப ஃபைலுக்குள்ள போய் நீங்க நியூ, சரியா? நியூ அப்படிங்கிறத ஓபன் பண்ணலாம். இதெல்லாம் இப்ப போட்டோஷாப் ஓபன் பண்ணிட்டீங்க. சரியா? போட்டோஷாப் ஓபன் பண்ணினா ஒரு blank பேஜ் ஒன்று தேவை உங்களுக்கு. என்னத்துக்கு? வேலை செய்யறதுக்கு ஒரு blank பேஜ் ஒன்று வேணும் வேலை செய்யறது. அப்போ ஒரு பேஜ் இருந்தால் தான் என்ன செய்யலாம்? ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபைலுக்குள்ள போய் நியூ ஒன்று அடிக்கலாம். கவனிங்க, இந்த கண்ட்ரோலோட எண். அதாவது நீங்க ஃபைலுக்குள்ள போய் மவுஸ் தரன்னு இழுத்துட்டு போய் இந்த ஃபைலுக்குள்ள போய் நியூ ஒன்று இப்படி கிளிக் பண்ணவும் மேலும். சரியா? கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பாக்ஸ் வரும். சரியா? விண்டோ இதை சொல்லுவோம் விண்டோ. க்ளோஸ் பண்ணிட்டு அல்லது அல்லது ஃபைலுக்குள்ள போய் நீங்க கவனிங்க, கண்ட்ரோலோட எண் கண்ட்ரோலோட எண் அடிச்சு பார்ப்போம். சேம். அப்ப மவுஸ் இழுத்துட்டு போய் நீங்க என்ன செய்யலாம்? ஃபைலுக்குள்ள போய் கண்ட்ரோலோட நியூ புது டாக்குமெண்ட்டை புது பேப்பர் ஒன்று தான் கேட்கறதா? புது பேப்பர் ஒன்று தான் கேட்கறதா இந்த விண்டோ. அப்ப கண்ட்ரோலோட எண்ணும் அடிக்கலாம் அல்லது ஃபைலுக்குள்ள போய் நியூ ஒன்றும் கொடுக்கலாம் நீங்க. சரி. இப்ப நாங்க பேர் ஒன்று வைப்போம். சில ஆட்கள் வந்து பேர் வைக்க மாட்டாங்க, அன்டைட்டில் இருக்கு. ஓகேனே? இப்ப நாம சரி ஓகே நல்ல பிள்ளைகள் தானே? ஓகே. இப்ப டே 1 ஜிடி 9 பேட்ச் 9 சரியா? ஜிடி பேட்ச் 9 ரைட். இது என்ன டீட்டெயிலாக நாங்கள் கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு ஓவராலா டக்குன்னு சொல்லிட்டு போறேன். சரியா? டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் நீங்க. சேட்ல கேளுங்க. டவுட்ஸ் இருந்தால் சேட்ல கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது முடியும் போது நான் உங்களுக்கு இன்னும் 2 3 விஷயம் கவர் பண்ணுவேன். ஓகே? இதுல நீங்க வேலை எடுக்கிறேன்னா என்ன செய்யணும்? ரைட்? ஓகே? ப்ரைஸஸ் என்ன? டிசைன் ப்ரைஸஸ் என்ன? இந்த கோர்ஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணா எவ்வளோ பே பண்ணணும்? பே பண்ணாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமா வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் ஒன்று இருக்குது. எங்கட ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரவுட் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள்ற ஸ்டோரி இருக்குது. ஒரு 1,20,000 ஓடர் வேணாங்கிற ரைட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆளும் இருக்கார். 1,00,000 ஓடர் வருது. அவ்வளவு பெரிய ஆளா போயிட்டார் அவர். சரி அவர் இருக்காரோ தெரியல. சரி பாப்போம். அப்ப இந்த இதெல்லாம் கடைசியில இருக்கு. கொஞ்சம் நான் ஸ்பீடா போறேன். கிளாஸ்ல கடும் ஸ்லோவா போகும். கடும் ஸ்லோவா போகும். வித் ரைட். வித்த பாத்தீங்கன்னா 2000. இது வந்து என்னன்னா சென்டிமீட்டர் மீட்டர் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு அளவு ஒன்றி பிக்சல். நீங்க இன்ச்சு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் இருக்கு. சரியா? நான் இப்போதைக்கு பிக்சல்லையே விளையாடுறேன். பிக்சல் ஒரு சோசியல் மீடியா போஸ்டர் செய்யப்படும். சோசியல் மீடியா போஸ்டருங்கிற டைம்ல ரைட் சோசியல் சைசஸ் டாட் ஐஓ இதுக்கு போனீங்கண்டா உங்களுக்கு என்ன தெரியுமாண்டா? ஃபேஸ்புக் எத்தனை 1200 சார் 1200. அப்ப 1200 சார் 1200ல நீங்க என்ன செய்யலாம்? போஸ்டர் ஒன்றை செய்யலாம். 1200 தர 1200ல செய்யலாம். நான் என்ன செய்வேன்டா 2000 தர 2000ல செஞ்சு விடுவேன். காரணம் இருக்காது. ரைட் ஓகே. இந்த ஆர்ட் போட்டோ எடுத்து விடுவோமா? ஒரு சொல்யூஷனை நார்மலா ஒரு 150ல வைங்க. மெஷின் கொஞ்சம் ஸ்லோவான்னு சொல்லி சொன்னா ஒரு 70 72 அதுல வைக்கலாம். 150 ஓகே தாராளமாக போதும். அது ரெசல்யூஷன் அதெல்லாம் வந்து நாங்கள் கிளாஸ்ல நீங்க டவுட் கேட்டா டீடெயிலாக சொல்லித்தாரேன். கலமுட் முக்கியமா இந்த கலமுட சொல்லித்தார். 2 கலமுட் இருக்கு மெயினான RGB அண்ட் CMYK. பிரிண்டர்ஸ் ஆஃப்செட்டாக இருக்கலாம், டிஜிட்டலா இருக்கு. பிரிண்டர்ஸுக்கு அனுப்புறீங்கன்னா நீங்க இந்த CMYKங்கிறதுல போடணும். விளங்குதா? CMYK. ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து படிக்கக்குள்ள நான் சொல்றேன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆன்லைன்ல எப்படி படிக்கணும்னு சொல்லி கிளாஸ்ல சொல்லுவேன். நான் நோட் புக் கொண்டு வச்சிருக்கோம். இது ஃப்ரீ செஷன் தானே? ரைட் ஓகே.
ரெக்கார்டிங்ஸ் தேவைப்படுறாங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இந்த செஷன் அனுப்புறதாக பிளான் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ்க்குரிய சிஎம்ஐகேண்டா வெரி குட். சயான் மெஜெண்டா எல்லோ பிளாக். கேவ் ஃபார் பிளாக்கா? ரைட், ஓகே. நான் ஃபார்மெட் போட்டிருக்கேன். இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் வேணும்னா ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பிரிண்டர்ஸ் வளமே 4 கலர் இருக்கு. நீங்கள் எல்லா பிரிண்டர்லையுமே லேசர் பிரிண்டர்ல சொல்லலாம், இன்ஜெட் பிரிண்டரில் பிரிண்டிங்கில் வந்து 4 பிரிண்ட் கலர்ஸ் வந்து மெயினாக இருக்கு. ரைட், காட்டுறேன் அந்த கலர்ஸ் சிஎம்ஐகே கலர்ஸ். இதான் அந்த சயான் மஜெண்டா எல்லோ பிளாக். இந்த 4 நீங்க அந்த பேனராக இருந்தாலும் சரி, சரியா, பேனர் ஃபிளக்ஸ் பேனர் இதுகள் எல்லாமே வந்து இந்த 4 கலரை மட்டும் பயன்படுத்தி தான் நீங்க பார்க்குற எல்லா கலர்ஸும். உங்களோட டூத் பேஸ்ட் நீங்க விடிய எழும்பி பழுத்துட்டு பார்க்காம இருந்தா பார்க்குற பேஸ்ட்ல இருந்து, ரைட், விடிய காலையில ஏறி பஸ்ல போகல அல்லது பைக்ல போகல கடற போர்டுகள் இதுகள் எல்லாமே வந்து இருக்கிறது இந்த 4 கலர்ஸினுடைய சேர்க்கையால தான். ஓகே, இதே அப்ப இப்ப நான் டிசைன் பண்ண போறது சோஷியல் மீடியாக்காக. அப்ப சோஷியல் மீடியா ஸ்கிரீன்ஸ், மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ், ப்ரொஜெக்டர்ல போடுற ஸ்கிரீன் எல்லா ஸ்கிரீனுக்கும் வந்து நாங்கள் RGBல தான் ரெட் கிரீன் ப்ளூவா, இது ரெட் கிரீன் ப்ளூ இந்த 3 கலரை வச்சு தான் ஸ்கிரீன்ல தெரியுது. இப்ப இந்த சொத்தை தெரியுது, ரைட், நிறைய கருப்பு கலர் தெரியுமே ஒரு ஒரு ஏரியாக்கு, ரைட். இந்த இதெல்லாமே வந்து இந்த 3 கலரையும் என்ன செய்யறது மிக்ஸ் பண்ணி தான் வரும், ரைட். ஓகே, அப்ப ரெட் கிரீன் ப்ளூ, ரைட். ஓகே, இது 8 பிட் வந்து உங்களுக்கு 2/8 மடக்கு, ரைட். அது கலரை சேவ் பண்ற அளவு நீங்க 8 பிட்ல வச்சா போதும். அவ்வளவுக்கு டீப்பாகலாம் சில விஷயங்கள் இருக்கு, ரொம்ப டீப்பா படிக்க தேவையில்லை, பேசிக்கா தெரிஞ்சா போதும், ரைட். இது 2/8 மடக்கு எவ்வளவு கலர்ஸ் நீங்க சேவ் பண்ணலாம்ங்கிற கணக்கு. 2/8 அடுக்கு எவ்வளவு? 2 to the power 8. how much? ரைட், ஓகே, ஃபைன். அப்ப அந்த அளவுக்கு கலர்ஸை சேவ் பண்ணும். 8 பிட் போதும் உங்களுக்கு. 16 பிட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2/16 அடுக்கு, 2/8 அடுக்கு, 2/32 அடுக்கு, சரி, அந்த கலர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண இயலும். ஓகே, கணக்கு தான் ப்ராப்ளம், ரைட். ஓகே சார், எந்த லேப்புக்கு இந்த போட்டோஷாப் டவுன்லோட் பண்ணணும், ரைட். ஓகே, அதை நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்து அவங்க கைட் பண்ணி தருவாங்க. யாரு? தனுஷா மகேந்திரன், ரைட்டா? இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், போட்டோஷாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் பேசிக்கா நார்மலான ஒரு பிசிக்கு 2015ல இருந்து நீங்க போகல. போட்டோஷாப் 2015 ரிக்வயர்மெண்ட்ஸ் யூடியூப்ல போனீங்கன்னா இருக்கும், சரியா? ஒரு பேசிக்கான லேப்டாப்புக்கு போதும் அது 2015 அதுக்கு கீழே போக வேணாம். CC/CS6 எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் போக வேணாம், ரைட். ஓகே, கிரியேட்டை கொடுத்தாச்சு, ரைட். இப்போ நாங்க செய்ய வேண்டிய போஸ்டர் வந்து சரியா இந்த இருக்கு, செய்ய வேண்டிய போஸ்டர் வந்து இந்த இருக்கு, ரைட்டா? இது வந்து நான் ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருந்தேன். Photoshop Day1 சரி. அப்ப இந்த போஸ்டர்லாம் பார்த்து பார்த்து செய்ய போறோம். பார்த்து செய்ய தேவையில்ல, பழைய எல்லா பேட்சுக்கும் இதே புள்ளி எங்கால. அப்ப பின்னுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா பின்னுக்கு இருந்து வர பேக்ரவுண்ட் கலர்ல இருந்து வரப்போம். போஸ்டர் ஒரு ஷார்ட் கட்னு சொல்லித்தார். கிராஃபிக் டிசைன் படிக்கும் போது ஒரு ஷார்ட் கட்னு சொல்லித்தார். நீங்கள் லியோனார்டோ டாவின்சியாக போகக்கூடாது. எப்படி? நீங்க பிகாசோவாகவோ லியோனார்டோ டாவின்சியாகவோ போகக்கூடாது. நான் அவரை மாதிரி ஆகப்படுறேன், ஆகலாம். நீங்க எடுப்புல அந்த ஸ்டெப்புக்கு போக வேணாம், ஓகே. அப்ப என்ன செய்யணும்? இல்லஸ்ட்ரேட்டர் இருக்குது 3 கோர்ஸ்ல என்ன இருக்குன்னு வாரம், ரைட்டா? சரி, வாரம் அந்த செக்ஷன் வாரம் டக்குன்னு முடிச்சிடுவோம். இது ஒரு போஸ்டரை பார்த்து காப்பி அடிக்க பழகும். ஸ்டாண்டர்டான போஸ்டர்ஸ், நீங்க ஸ்டாண்டர்டான போஸ்டர்ஸ் வந்து பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. பின்ட்ரெஸ்ட், பிஹேன்ஸ் நான் சொல்லி தருவேன் கிளாஸ்ல எல்லாம், அதெல்லாம் சொல்லி தருவேன். ஒரு விஷயம் கவலைப்பட தேவையில்லை, ஃப்ரீயா பார்த்துட்டு போற ஐடியாவில் மட்டும் வந்தாங்களுக்கு சொல்லிக் கொடுறேன். ஸோ நீங்க தனியாக டிசைன் பண்ண வேணாம். உங்களோட கற்பனை திறனை கட்டி போட்டு சங்கிலியால் கட்டி போட்டு வைங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு கட்டி போட்டு வைங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற விஷயம். இதை போஸ்டரை பார்த்தாச்சா போதும், நீங்க டிசைனர் தான், ரைட். ஓகே, இப்ப பின்னுக்கு ஒரு கலர் இருக்குது, சரியா? பின்னுக்கு ஒரு கலர் இருக்குது. இப்ப டாக்குமெண்ட் ஓப்பன் ஆனோடனே இப்படி இருக்கு, சரியா? இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆனே இருக்கும். சைட்ல டூல் பாக்ஸ் இருக்கு. டூல் பாக்ஸ் இந்த இதுக்குள்ளதான்
கத்தி கோடரி இதெல்லாம் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. இங்கெல்லாம் வந்து லேயர்ஸ், அதாவது லேயர் வந்து லேயர் பேனல். இந்த லேயருங்கிற பேனலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லேயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போட்டோஷாப் ஈஸி. போட்டோஷாப் மட்டுமே எல்லா டிசைன்ஸுமே ஈஸி. இந்த லேயர்ஸுக்குள்ள தான் எல்லா மேஜிக்கும் எல்லா மந்திரங்களும் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த லேயர்ஸ், இந்த லேயர்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா ஈஸி, வெரி ஈஸி. சின்ன கன்செப்ட் பாப்போம். ரைட், இப்போ நான் என்ன செய்ய போறேன், இவருக்கு கலர் அடிக்க போறேன். சரியா, நீங்க கலர் வந்து அடிக்கிறதுக்கு டூல்ஸும் இருக்குது. ரைட், உதாரணமா பாத்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல், கிரேடியன்ட் டூல் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம சிம்பிளா அடிக்கிறதுக்கு இந்த இருக்கு, இந்த லேயர்ஸ் பேனல். சார் இந்த லேயர் பேனல் காணல. ரைட், விண்டோக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு லேயர்ஸ். F7 கீ அடிச்சீங்கன்னா என்ன செய்யும், F7 கீ அடிச்சா இந்த லேயர் பேனல் வரும் போகும். ரைட், ஓகே ஃபைன். இப்போ கவனிங்க, நான் வந்து கிரேடியன்ட், ரைட், கிரேடியன்ட்டை வந்து ஒரு கிரேடியனோட போடுறேன். இந்த கிரேடியன்ட்லாம் எப்படி போடுறேன்னு கிளாஸ்ல சொல்றேன். சரியா, இது என்னது, இது என்ன, இதெல்லாம் நாங்க கிளாஸ்லயே படிச்சு கொள்வோம். இதெல்லாம் ரைட்டா, எங்களுக்கு டைம் இடம் கொடுக்காது நாங்க நிறைய விஷயத்த பாக்குறதுக்கு. ரைட், எனக்கு தேவையான கலர் வந்து வர இல்லை. சரி, ஓகே, எனக்கு தேவையான கலர் வந்து வரல. அதனால நான் என்ன செய்யறேன்டா, கவனிங்க, இந்த போஸ்டரை நான் இதுக்குள்ள எடுத்து வந்திருக்கேன். ரைட், ஓகே, இல்ல கவனிங்க, விண்டோக்குள்ள போய் அரேஞ்ச், இதெல்லாம் கிளாஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது. ஒரு பேசிக் ஐடியா ஒன்று வேணும் சார் என்று கேட்டதால, பழமைய மாதிரி அறுக்காதீங்க சார் தயவு செய்து சார் அப்படின்னு கேட்டதாலையும், ஜமீரா இதுல சொல்றேன்னா டைம் எடுக்கும் ஜமீரா, அதான் பிரச்சனை. ஓகே, இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், படிச்சா நாம உருப்பிடலாமா? ரைட், இதுக்குரிய ஆன்சர் தான் இந்த கிளாஸ். சரியா, போட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எடுத்துக்கொள்றது. ரைட், ட்ரை பண்ணுங்க. ரெக்கார்டிங் சாரன் பாசிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணி பாரு. இவ்வளவும் இல்லை, இதெல்லாம் பேசிக், ஒரு வீதம் கூட இல்லை. ரைட், கிராஃபிக் டிசைனுக்குள்ள ஒரு வீதம் கூட இல்லை. ஓகே, பாருங்க, நான் வந்து இந்த போஸ்டரை டிசைன் செய்ய போகிறேன். ரைட், ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு செய்வோம். ரைட், ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பேட்ச்ல வாராங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே ஃபைன். ஓகே, லீனியர் ரேடியல் ரிவர்ஸ். ரைட், ஓகே பண்ணா இந்த கலர் வந்து வந்துடும். சரியா, இது எப்படி செய்யணும், இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வச்சு என்ன செய்யலாம், இந்த கலரை தொடலாம். சாம்பிளுக்கு கலரை தொட்டு எடுக்கலாம் கலர் பிக்கர் டூலால். அப்படி தொட்டு எடுத்தேன். ரைட், இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வீங்க. செய்யாட்டி கட்டுற காசை 100% ரீஃபண்ட் பண்ணுறேன். மற்ற இடங்க மாதிரி இல்லை, அந்த அன்றைக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவேன் சார், இல்லை விலங்கலண்டா ரீஃபண்ட் பண்ணுறது. அடுத்தது டைப் பண்ற டூல். கவனிங்க, ஃபர்ஸ்டா டைப் பண்ற டூல். ரைட், இந்த டெக்ஸ்ட் டூல் இதை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யலாம்டா, போவோம் அடுத்த கிளாஸ்ல பேட்ச்ல ஜாயின் பண்ணார்கள். இந்த செஷன் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷா நடக்கும், போர் இல்லாம நடக்குமா, போரிங் இல்லாம நடக்கும். பாருங்க, சூப்பர் சேவ். இதை ஃபொண்ட்டை மாற்ற வரேன்னா லக்கியஸ்ட் காய் ஃபொண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றதெல்லாம் சொல்லி தருவேன், கவலைப்பட தேவையில்லை. ரைட், ஓகே, ஒன்றரை கலரை வெள்ளையாகும். ரைட், ஒன்றரை கலரை பேரல் லெவலி போடாம வெள்ளையாகும். டன். ஓகே, ஓகே கொஞ்சம் உயர்த்தி வைக்க. ரைட், ஓகே, சூப்பர் 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 இஸ் சூப்பர். ரைட், ஓகே ஃபைன். இப்போ என்ன செய்யணும்னா கான்சாலிடேட் மோடுக்கு மாறும். கான்சாலிடேட் ஆல் தி டேப்ஸ். ரைட், சிங்கிளா பக்கத்துல வச்சு வேலை செஞ்சதை எப்படி மாத்திடுறேன். ரைட், ஓகே, இவரை வந்து நான் என்ன செய்யணும், பெண்ட் பண்ணணும். ரைட், இந்த இருக்கு பெண்டுக்கு வாக். ரைட், ஆக்குக்கு போறேன். இதான் போட்டோஷாப். ரைட்டா, இதான் போட்டோஷாப். கவனிங்க, நான் ஒவ்வொரு விஷயமா செய்ய செய்ய இங்க ஒவ்வொரு லேயராக வருது. ஒவ்வொரு லேயராக வருது. லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5. ரைட்டா, இப்படி வருது. அப்ப லேயருங்கிற என்னன்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்குற. என்ன செய்யற, ஒன்றுக்கு மேல ஒன்றை அடுக்குற. ஓகே, அப்ப இப்படி வந்து நாங்க செஞ்சு இப்போ வந்து இதுக்குள்ள நாங்க ஒரு இமேஜை கொண்டு வந்து போடணும். ரைட்டா, இதை டூப்ளிகேட் பண்றதுக்கு அல்ட்டை பிடிச்சி கொண்டு இழுத்தீங்கடா என்ன செய்யும், டூப்ளிகேட் ஆகி வரும். ஓகே, சரி.
இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சூப்பரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்குள்ள. இதுல நீங்க ஸ்ட்ரோக் போடலாம், வளைச்சி பார்டர் போடலாம், இவருக்கு ஒரு ஃபில் கலர் ஒன்று கொடுக்கலாம், கலர் ஓவர்லேன்னு வாங்க. ஓகே ரைட். ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் ஓகே ஓவர்லேயே நார்மலாக மாற்றி. சரி ஓகே சரி. இப்போ பீவில் நம்பர்ஸுக்கு போனீங்கடா இவரை கொஞ்சம் நாங்கள் இப்படி நிறைய வித்திகள் இதுக்குள்ள நீங்க செய்யலாம். ரைட். ஒரு இமேஜை கொண்டு வர ஃபைலுக்குள்ள போய் சரியா பிளேஸ் எம்பெடட் ஃபைலுக்குள்ள போய் பிளேஸ் எம்பெடட் பிளேஸ் லிங்க்ல ரெண்டரி பிளேஸ் எம்பெடட்குள்ள வந்து நீங்க என்ன செய்யலாம், டவுன்லோட்ஸ்குள்ள வந்து இப்படியெல்லாம் செய்யலாம். ரைட் ஓகே சரி. எங்களை செஷனுக்குள்ள வருவோம் நாங்க. இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வந்து போட்டு அழகா கடைசியில் இப்படி ஒரு போஸ்டரை வந்து செஞ்சு முடிப்போம். ஃபர்ஸ்ட் செஷனில் நீங்கள் இதில் முக்கால்வாசி செஞ்சிருவீங்க, 75% செஞ்சிருவீங்க. ஓகே ரைட். ரைட் நான் நம்மளோட செஷனுக்குள்ளே வார் அப்போ இப்படித்தான் ஃபோட்டோஷாப் கிளாஸ் வந்து போகும். ரைட். அப்போ நான் சொன்னேன் வந்து எங்களோட செஷனில் வந்து எங்களோட கிளாஸில் படிக்கிறது ஆட்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இந்த மூணும் வந்து மெயினாக இருக்குது. கேன்வா வந்து பேசிக், அதுவும் நாங்கள் பேசிக்காக வந்து கவர் பண்ணுவோம். ரைட். கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட், கோர்ஸ் ஃபீஸை தாண்டி ரைட். இதுக்கு முதல்ல ஒரு கதை ஒன்றுக்கு வா, இந்த கதை எல்லாருக்கும் சொல்றது. ஓகே இவர் வந்து பேட்ச் 3ல வந்த ஒரு ஸ்டூடெண்ட். ரைட்டா பேட்ச் 3ல வந்த ஒரு ஸ்டூடெண்ட். இவர் வந்து நிறைய டிசைன் வந்து செய்வார். சரியா இப்போ ரீசெண்டாக ஆர்டர்ஸ் எடுக்கிறது வந்து டிக்டாக்ல, ஃபைவர்ல இல்லை. ஃபைவர் பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபைவர் பற்றி தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க, நான் ஃபைவர் பற்றியும் சொல்கிறேன். ஓகே இவர் ஒரு பேட்ச் 3ல வந்து படித்தார். சரியா படிச்சுட்டு அவருக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முதல்ல அவர் நாலேஜை கெயின் பண்ணிடுறார். எப்படி ஆர்டர் செய்கிற, எப்படி ஒரு லோகோ செய்கிற. ரைட். ஒரு லோகோ டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிங்க? சும்மா கெஸ், ஒரு கெஸ். லோகோ டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிங்க? ஒரு லோகோ டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? அப்படி கேட்பேன். 1500, 3000, 5000, லட்சம், தாஸ் சும்மா அடிச்சு விடுறது. குஸ்தி 15,000 எடுக்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. $5 இதுவான். ஓகே ஒரு ரீசனபிள். சஹானா 2000. 1000. ஓ ஓகே $10 ரைட். 50,000, 2000, $5 ரைட். 2000 ஒரு 2000 மாதிரி 5000, 25,000. ஓகே சரி. பேசிக்காக நான் 5,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். லோக்கல் கிளைண்ட்ஸ்ண்டா, ஃபாரின் கிளைண்ட்ஸ்ண்டா 12,000, 15,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் என்ன சார்ஜஸ் குறைய சீப். சரியா ஒரு லோகோ டிசைனுக்கு 5,000. சரியா இவர் வந்து எடுக்கிறது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் 3,000 எடுக்கிறான்னு நினைக்கிறேன். சரியா இசாம் இவரோட பேர். இவரும் கிளாஸ் எடுப்பார் உங்களுக்கு, எங்களோட தான் இருக்கா இருப்பார். ஐ மீன் எங்களோட தான் ஒர்க் பண்ணுறேன். சரியானே அந்த எங்களுடைய குப்பை ஹோட்டல்னு சொல்லி இப்போ எங்களோட தான் குப்பை ஹோட்டுறாரு. ஃபைன். லாஸ்ட் வீக் வந்து இவருக்கு ஒரு ஆர்டர் வந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க்கெட்டிங்கு உண்மையை தான் சொல்லணும், சொல்லி ஆகும். லோகோக்கு 10 to 1 லெக்கா சரி விளங்கலை எனக்கு. 1,20,000 ஆர்டர்னு வந்தது வரைக்கும். 1,20,000 600 பேஜஸ். சாரி நான் 200 பேஜஸ் 600 படி ஒரு பேஜுக்கு. அதை டிசைன் பண்ண வேண்டியது இன்டிசைனில் இவங்க மாற்ற பிடிச்சி இதோ ஸ்டெட்டில் பண்ணுறேன். இன்டிசைனில் தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் டிசைன் பண்ணுறது. அப்போ ஒரு டிசைனுக்கு இவங்களுக்கு வந்தது 120 ரைட். 1,20,000 ஆர்டர் ஒன்று வந்தது. பெரிய கம்பெனி ஸ்ரீலங்காலே ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர் தான் இவங்களுக்கு வந்தது. ஒரு ஃப்ரீலான்சிங் ஆர்டர் தான் வந்தது. இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஆர்டர் செய்கிறாங்கிறதெல்லாம் இவங்க போட்டிருப்பாங்க, மண்ணா போட்டிருப்பாங்க இவங்க. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
போய் பாருங்க அவனோட சேனலுக்கு. அட்லீஸ்ட் டிக்டாக் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த ஃபீல்டில் உழைக்கலாமா இல்லையாங்கிறது. அவர் எஃபர்ட் எடுத்தார், அந்த எஃபர்ட்டுக்கு அவர் ஏர்ன் பண்றார். ஓகே, அப்பயும் சார் அவங்களோட குப்பை போடுறார், அவரோட விதி. ஓகே, அவரோட விதி குப்பை ஓட்டுறார். ஓகே, இது அவங்களோட ஃப்ரீலான்ஸ், அவங்கள தனியாக செய்கிற வேலைகள். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து அவங்க பண்றாங்க. செஞ்ச ஓட்டு கடந்துக்க என்ன இந்த மாதிரி டிசைன் கிடைக்க போடுறேன். ஓகே, இப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டோரி. இப்போ மாசம் பண்ணுறது அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1 லேக் கிட்ட ஏர்ன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இவங்க செஞ்சது ஈஸி. ஒரு ஸ்கில்லை வளர்க்குறது, அந்த ஸ்கில்லை வந்து வச்சு ஏர்ன் பண்றது. இந்த கிளாஸ்ல, இந்த கிராஃபிக் டிசைன் கிளாஸ்ல நீங்க எடுத்துக்க போற பலன் என்னன்னு சொன்னா கிராஃபிக் டிசைன் ஸ்கில்லையும் எடுத்துக்கொள்ள போறீங்க. அட் த சேம் டைம் எப்படி ஆர்டர் எடுக்கிறேன், ரைட். நான் லாஸ்ட் பேட்ச்ல வந்து இப்ப கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அவங்களோட கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. பேட்ச் 8 ரைட்டா. சில ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒர்க்ஸ்ல நான் என்ன செஞ்சேன்டா அவங்கள ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன்னு. அதை எப்படி ரெக்கார்ட் பண்ற அதெல்லாம் தனியாக வேற ஒரு கிளாஸ் நடக்கும். சரியா? இந்த போஸ்டரை அப்படியே டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா டிசைன் பண்ணாங்க, சட்டப்படியா டிசைன் பண்ணாங்க. இப்படி பண்றது கிளாஸ்ல வார எல்லாராலையும் செய்யலாது. ஏன்? எஃபர்ட். உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா தெரியலையாங்கிறது எந்த பிரச்சனை இல்லை. ஏன்? அதை நான் சொல்லி தந்துடுவேன். அந்த எஃபர்ட், அந்த டைம் கொடுத்து அந்த எஃபர்ட்டை நீங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு சொன்னா மட்டும் இந்த கிளாஸ்ல கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஃப்ரீ செஷன் உடனே ஓடியாரு, ஹவாலில் ஓடியாரு. ஒரு ஒரு என்ன சார் ஒரு ஆசையில ஓடிவார், ஒரு பேராசையில். இப்படிதான் இப்போ ஃப்ரீ செஷன்ல என்னாலே ஒரு லிமிட்டுக்கு தான் சொல்லி தர இயலும். ஏன்? இந்த டைமுக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அதே சமயத்துல ஒரு கிளாஸ்ல வந்து முடிக்கிற சப்ஜெக்ட் இல்லை. கிளியரா? அப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, என்ன காசு எனக்கு தர போறது இல்ல, கிளாஸுக்கு காசு கட்ட போறீங்க. அந்த கிளாஸால நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ரைட்? ஒரு 3 months 4 monthsக்குள்ள கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸுக்குள்ள நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க உங்களோட எஃபர்ட் இருந்துச்சுன்னா. இதுல சர்ஃபராஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தார், ரைட்? சர்ஃபராஸ் இடையில மெசேஜ் போட்டு இருந்தார், இருக்காரோ தெரியல. அவரும் ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ரைட்? நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஷோ பண்ற மாதிரிலாம் ஷோ பண்ணுவாங்க. எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதால அப்படியே இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபுல் டைமா ஒர்க் பண்றாங்க. இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு நாங்க பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், ரைட், இருக்கா சர்ஃபராஸ்? பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். பிளேஸ்மெண்ட்டா வேலையும் எடுத்து கொடுக்குறோம். உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஓகே என்னால் இதை அச்சீவ் பண்ண இயலும், அப்படி ஒரு கட்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னா வந்தீங்கன்னா 100% என்னால் என்ன செய்யலாம், உங்களை ரெடி பண்ணி அனுப்பலாம். உங்களை டிசைன் பண்ணி எங்கள் வீட்டில இருந்து வேலை செய்யலாம். ரைட்? முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், என்ன ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இந்த செஷனுக்கு வந்தீங்கன்னு. இதில் நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்டு மெசேஜ் போட்டிங்க. ரைட்? இவங்க வந்து ஃபைவர், ரைட், மெயினாக ஃபைவரை டார்கெட் பண்ணுவாங்க. பட் ஃபைவரில் மட்டும் இல்லை, ஃபைவரை தாண்டி இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆர்டர் எடுக்கிறது. உதாரணத்துக்கு டிக்டாக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ரைட்? இதுகளெல்லாம் ஆர்டர் எடுக்கிற பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன், உதாரணம் ஒரு லோகோ டிசைன் எடுக்கும், ரைட்? இதுக்குள்ள ஆக்கள் கொள்ளையா கிடக்கும். ஒரு லோகோக்கு $85, ரைட்? ஒரு 1000 ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு லோகோ செய்யறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, சரியா? அந்த ப்ராசஸ் என்ன, கோல்டன் ரேஷியோனா என்ன, இதெல்லாம் எப்படி செய்யலாம், இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யலாம், கிளாஸ்லயே படிக்கலாம். நெகட்டிவ் ஸ்பேஸ் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா $85 வந்து எடுக்கிறார் மினிமம். கிட்டத்தட்ட ஒரு 3652 ஆர்டர் செஞ்சுட்டு இருக்காரு. 12 ஆர்டர் இன்னும் அவர் செய்ய வேண்டி இருக்கு. 12 ஆர்டர் அவருக்கு பெண்டிங்ல இருக்கு. இது என்னண்டா ஃபைவர். இதுல வந்து நீங்க உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியும்னு போடுவீங்க. யூரோப், யூஎஸ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து என்ன கிராஃபிக் டிசைன் லோகோ செய்ய தேவையானாக்கள் வருவாங்க. லோகோ மட்டும் இல்லை, நிறைய சர்வீசஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். கிராஃபிக் டிசைன் இதுக்குள்ள நிறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ கிராஃபிக் டிசைனுக்குள்ள வர சப்ஜெக்ட் மட்டும் தான் இவ்வளவு. அதே மாதிரி ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ அனிமேஷன், இப்படி நிறைய இருக்கு, சரியா? இப்போ கிராஃபிக் டிசைனுக்குள்ள
இருக்கிற விஷயங்கள் லோகோ டிசைனை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லோகோ டிசைன் தெரியுது, நீங்க போட்டுட்டீங்க, எனக்கு லோகோ டிசைன் தெரியும், நான் செஞ்சு தருவேன், என் ப்ரைஸ் வந்து $5. ஓகே, $5 உதாரணம், $5 ரைட்டா போட்டீங்க. யூஎஸ்ல இருந்து ஒரு ஆள் தேடுவார், லோகோ சேர்த்துக்கு ஒரு ஆள் தேடுவார். அப்போ உங்களுக்கு $5 உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்ப்பார். நோட் த வேர்ட் போர்ட்ஃபோலியோ. நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்கிறதுக்குரிய ஆதாரம். ரைட், இந்த இந்த கிளாஸ்ல வந்து டிசைனிங் ஓரளவுக்கு தெரிஞ்சாக்களும் இருப்பீங்க. எங்க கிளாஸ் பிகினர்ஸுக்கும் ஓகே, ஓரளவுக்கு டிசைன் தெரிஞ்சாக்களுக்கும் ஓகே. என்ன சொன்னா நிறைய பேருக்கு டிசைன் தெரியும், என்ன எடிட்டிங்கும் தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றது. போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியும், ஆனா அவங்கள்ட்ட ஒழுங்கான போர்ட்ஃபோலியோ இருக்காது. ஓடாவிர கூட்டு கூற ஓட்டையாங்கிற மாதிரி என்ன காப்பேண்டர் காப்பேண்டர் வீட்டு கூரை இருக்கு தானே, அது ஓட்டையா இருக்குமா. அவர் ஊரெல்லாம் திருத்தி திருத்தி வரார், ஊரெல்லாம் டிசைன் பண்ணி கொடுப்பார், தனக்குரிய போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ண மாட்டார். இது டிசைனருக்கு உரித்தான பண்புகள். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ இருந்தால்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஓர்டராக இருந்தாலும் சரி, வீட்டில இருந்து வேலை செய்ய போறீங்க என்றாலும் நீங்க இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். இந்த கிளாஸ்ல இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றேங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரும். இதை தாண்டி, இந்த போர்ட்ஃபோலியோவை தாண்டி நீங்க ஈஸியா வீட்டில இருந்து ஆர்டர் எடுக்கலாம்ங்கிறது போய் உண்மையும் சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க மெனக்கெடணும். சில ஆட்களுக்கு 1 மாசத்துல வரும், சில ஆட்களுக்கு 2 மாசத்துல வரும். இந்த கோமா பேஷண்ட் படத்துல வர சொல்ல மாதிரி, கோமா பேஷண்ட் எப்ப முடிப்பாருன்னு கேட்ட டாக்டர் சொல்ல மாதிரி, ஒரு நாள்லயும் முடிக்கலாம், ஒரு கிழமையிலையும் முடிக்கலாம், 1 மாசத்துலயும் முடிக்கலாம், 1 வருஷத்துலயும் முடிக்கலாம். சேம் சீன் ரைட். அப்போ உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிகேஷன் வந்து கட்டாயம் பே பண்ணும். உங்களுக்கு திரும்ப உங்களோட ஹார்ட் ஒர்க் உரிய எல்லா பலன்களையும் தரும். சார் ஃபைவர்ல மட்டும் போட்டு தானா ஆர்டர் எடுக்கிறது இல்லை, உங்களை சுத்தி ஆர்டர்ஸ் டிசைன் தேவைப்படுறாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை எப்படி கவர், அவங்களுக்கு எப்படி நீங்க டிசைனிங் செய்யறதுங்கிறத வந்து சொல்றது. ரைட், உதாரணமா நான் சொல்லி காட்டின வீடியோ, இப்போ இந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்க என்ன செய்யற, ஐ ஹாவ் டன் கிராஃபிக் டிசைன் போஸ்டர், இந்த மாதிரி உங்களை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறார்களுக்கு தெரியும். இதுல நிறைய பேர் ஒன்றாண்டு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது டிசைனராக இருப்பீங்க. ரைட், ஸோ அவங்க வந்து தங்களை வந்து மார்க்கெட் பண்ண விரும்புறது இல்லை. அப்போ அது வந்து ஒரு ஸ்கில், தங்களை மார்க்கெட் பண்றதும் ஒரு ஸ்கில், ஒரு கிளையனோட கதைக்கிறது ஒரு ஸ்கில். இப்போ இந்த ஸ்கில் கிராஃபிக் டிசைனோட சேர்த்து நாங்க சொல்லித்தாரது கிளையண்டோட எப்படி கதைக்கணும், எப்படி உங்களை மார்க்கெட் பண்ணணும், உங்களை நீங்க எப்படி மார்க்கெட் பண்றது. டிசைன் மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதாது, காசு தராது. நீங்க உங்களுக்குள்ள நிறைய கண்டிருப்பீங்க, இந்த கவிஞர்கள் சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கீங்களா, எத்தனை யாராவது இருக்கீங்களா இதுல கவிஞர்கள்? இந்த கலை ஊத்தப்படுறேன், யாராவது இருக்கீங்களா? இருந்தா சொல்லிக்கோங்க. கவிஞர்கள், கவிஞர்கள் பேர்ல உள்ளாத்துறார்கள் யாராவது? ஓகே. இந்த கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா கவிதையா எழுதி தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்கள மார்க்கெட் பண்ண தெரியறது இல்லை. அவங்களுக்கு நினைப்பு என்னண்டா உலகத்திலேயே அவதான் ஒரிஜினல் கவிஞர், ஆனா உருவாக்க பிரயோசனம் இருக்காது கவிதையால். ஓகே, இது கலை ஆர்ட்டோட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆர்ட் ஒரு சைட்ல இருக்கும், டிசைன் ஒரு சைட்ல இருக்கும். சரியா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணினாதான் என்ன செய்யும், காசு வரும். தொடர்ந்து டிசைன் பண்ணுவேன், நான் நல்லா டிசைன் பண்ணுவேன் சார், ஆனா எனக்கு பிசினஸ் வருது இல்லை அப்படின்டா என்ன அர்த்தம்டா, நீங்க சரியா வந்து பிசினஸ செய்யல, டிசைன் பிசினஸ செய்யல, சரியா உங்களை நீங்க மார்க்கெட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஃப்ரீலான்சிங் ஈஸி அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈஸி அண்ட் ஈஸி தான், இன்னொரு இடத்துல போய் வேலை செய்ய தேவையில்லை, நம்ம டைமுக்கு நாம வேலை செய்யற, ஜாலியா மல்லாக விட்டதை படுத்துட்டு பார்த்து படுக்கலாம், நினைச்சா ஆர்டர் செய்யலாம், இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை, ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சா நீங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று நீங்க கொடுத்தாகணும், வழங்குதா. ஆனா என்ன, ஒரு ஆளுக்குள்ள மட்டும் இருக்க மாட்டீங்க, ஒரு கம்பெனிக்குள்ள இருக்க மாட்டீங்க, அது மட்டும் இதுல பெரிய வசனம். ஆனா நல்ல தொழில் ஃப்ரீலான்சிங் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து ஒரு ஜாப் செய்ய போறீங்க, ஃப்ரீலான்சிங் செய்ய போறீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி கிடைச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை செய்ய நல்ல டிசைனர்ஸ் இருந்தா தாங்க. நீங்களும் நல்ல டிசைனராக இருப்பீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட ப்ரொஃபைலோட போகும். என்னோட விஷயம், இந்த கோர்ஸ்ல வாராட்ட கேட்குற ஒரு விஷயம் இருக்கு, சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் ஆகுது ஒரு பிரச்சனை இல்லை,
சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இன் கிராஃபிக் டிசைன் 4 months கோர்ஸ். தாரத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. இதை வச்சு என்ன செய்ய போறீங்க? நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன செய்ய போறீங்க? அப்போ எனக்கு வார ஆன்சர் வரும் என்னென்னா, சார் நான் இன்டர்வியூ போகிறேன் சார், நான் வேலை எடுக்கிறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவை. நாங்கள் ஒரு வேலை ஒரு இன்டர்வியூலையும் உங்களோட சர்டிஃபிகேட் பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா அவன் ஒழுங்கான இன்டர்வியூ வரல. ரைட், ஓகே. இப்போ உங்களோட 2 விஷயம் கேட்பான். உங்களோட சிவி, ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ. சிவிங்கிறது நீங்கள் யார் என்னங்கிறத சொல்லு. போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எப்படி உங்களோட டிசைன் டேஸ்ட், எப்படி உங்களோட கலர் டேஸ்ட், இதெல்லாம் வந்து சொல்லும் போர்ட்ஃபோலியோ. ரைட்டா? இப்போ வளமையாக டிசைனர்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. இது பேசிக்காக எல்லா டிசைனர்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறங்கிறதையும், இந்த ப்ராப்பராக இந்த கிராஃபிக் டிசைனையும், இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறங்கிறதையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த கிராஃபிக் டிசைன் கோர்ஸ். இதில் ஐடியா எடுக்கிறதுக்கு சில ஆட்களுக்கு பிரச்சனை வரும். எப்படிடா நம்மளோட டிசைனுக்கு ப்ரைஸ் பண்ணுறது? ஒரு லோகோ டிசைனாக சொன்ன மாதிரி 5000, ஒரு போஸ்டர் டிசைன் 1500. லோகோ செய்கிறதுக்கு ஒரு 2 hour 3 hour எடுக்கும் மினிமம். மேக்ஸிமம் ஒரு 8 hour, அதுக்கு மேலேயும் எடுக்கலாம். ரைட், ஒரு ஆவரேஜாக 2 hour 3 hour எடுக்குன்னு வைங்களேன். அதுக்கு 5000. போஸ்டர் ஒன்றுக்கு ஒரு 1500 வரைக்கும், 1500லேருந்து எடுக்கலாம். 300 200 போஸ்டர் செய்கிறாங்க. கிளாஸுக்கே வர வேணாம் தயவு செஞ்சு. அப்படி ஐடியாவில் இருந்தால் கிளாஸுக்கே வராது. மினிமம் 500. எந்த ப்ரைஸ் மினிமமாக இருந்தால், ஒரு கண்டினியூஸாக செய்கிற ஒரு ஆள் இருந்தால் ஒரு 800க்கு எடுக்கிறோம். ரைட், அப்போ ப்ரைஸ் எப்படி பண்ணுறது? கஸ்டமரை எப்படி மேனேஜ் பண்ணுறது? சில ஆட்கள் வருவாங்க. ரைட், வருவாங்க. மைண்ட் வைஸ் சத்தமாக கேட்குது. வருவாங்க, அவங்க வந்து ஆர்டர் தருவாங்க. தந்து போட்டு நமக்கு சாகுற வரைக்கும் கஷ்டம் தருவாங்க. சாகுற அளவுக்கு கஷ்டம் தருவாங்க. இது அங்கே வைங்க, இது இங்கே வைங்க, கலரை மாற்றுங்க, கொண்டை மாற்றுங்க, இப்படிலாம் பிரச்சனை வரும். ரைட், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கிளைண்ட்ஸ் எடுக்கிற எப்படி? நான் முதல்ல சொன்னேன். இதை தாண்டி டிசைனருக்கு வர பெரிய பிரச்சனை ஃபொண்ட், கலர், லே அவுட். ஃபொண்ட்டும் கலரும் என்னென்னு விளங்கும் போகும். ஃபொண்ட்டை எது போடுற, எப்படி போட்டால் நல்லா வரும். ரெண்டாவது கலர், சரியா, இந்த கலர் எது போட்டால் நல்லா வரும், இப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். இதை தாண்டி லே அவுட்டிங், இதில் தான் நிறைய டிசைனர்ஸ் வந்து போட்டோ விடுறது. ரைட், ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் ஃபுல் டைமாக படிக்கலாம். இந்த கிளாஸுக்கு நீங்கள் செலவழிக்கிறது இல்லை. ரைட், செலவழிக்கிறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15,000. இந்த காசை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு 3 லோகோ செஞ்சால் என்ன கணக்கு படி, 3 லோகோ செஞ்சால் என்ன செய்யலாம்? 3 லோகோ செஞ்சால் இந்த காசை உழைச்சிடும். ஒரு மாதத்துக்கு சாதாரண ஒரு 6 ஆர்டர் எடுக்கலாம். நீங்கள் மெனக்கட்டிங்கன்னா மெனக்கடுவீங்க. அதுக்குரிய லிங்க்டின், அதை வந்து ப்ரொஃபைல், போர்ட்ஃபோலியோவில் அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சராசரியாக நீங்கள் என்ன செய்யலாம்? 15,000 சிம்பிளாக ஏர்ன் பண்ணலாம். இந்த போடுற காசை வெளியில் எடுத்துடலாம். ஆனால் லைஃப் டைமுக்கும் ஒரு ஸ்கில் இது. இப்போ காசை கொண்டு போய் நுவரெலியாவில் ட்ரிப் போகிறதுக்கு, அல்லது கலம்புக்கு ட்ரிப் போகிறது, ஷாப்பிங் போகிறதுக்கு தாண்டி இப்படி காசை திரும்ப வர ஒரு கோர்ஸ் தான் இந்த கிராஃபிக் டிசைன் கோர்ஸ். ரைட், முனிசிபாலிட்டிக்கு படிக்க வாராக்கள் யோசிங்க. ரைட், யோசிச்சு காசு செலவழிங்க. நைட் டைமில் கிளாஸ் நடக்கும். 100% ஆன்லைனில் தான் கிளாஸ் நடக்கும். வீக் டேஸில் தான் கிளாஸ் நடக்கும். ரைட், கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். படிச்சுட்டு இருக்கக்குள்ள நீங்கள் நல்லா டிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமெண்டா என்கிட்ட கேட்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 hour கவர் பண்ணிட்டேனே. இந்த கூகுள் இந்த கிளாஸில் ரெக்கார்டிங்ஸ் வேணுமெண்டா கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புகிறோம். அதை வந்து நீங்கள் ரைட் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாம். இல்லை சார் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேமெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கதைக்கிறதுக்கு ஹப்ஸா வார் பேமெண்ட் விஷயங்களை கதைக்கிறதுக்கு வந்து இந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஸ்ரீஹரன், குட். நான் காட்டின போஸ்டர் ஓகே. ஓகே, இப்படி ஒரு போஸ்டர் இது இன்னைக்கு செஞ்ச போஸ்டர் உண்டு காட்டவும் இயலாது. ரைட், நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு ஸ்ரீஹரன். பேசிக்ஸ் தான், பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸுக்கு போகும். ரைட்டா, காட்டினது ஒரு பேசிக் போஸ்டர். பாபா கிளாஸ்ல வாராக்கள் தவழ்றாக்கள் செய்யற போஸ்டர் அது. ரைட்டா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் வந்து நாங்க தேர்ஸ்டே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்ரீஹரன் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே அஹ்னா, ஃபில் த ஃபார்ம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அஹ்னா ஒரு தரம். ஏண்டா நீங்கள் கன்ஃபார்மாக கிளாஸுக்கு ஜாயின் பண்ண போறீங்கடா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பேன். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா டிரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். அது
ஓகே வா கொஞ்சம் இருங்க ரஜா. ஒரு கிளாஸ் வந்து ஹப்ஸா 1 hour 1.5 hour அதுக்கு மேல நித்ராம வரும், எனக்கு நல்லா தெரியும் அது. அந்த 1.5 hour கிளாஸ் நடக்கும். ரஜா எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க, அல்லது ஒரு எங்கள் கண்டெக்ட்ல அட்மின்ல கண்டெக்ட் பண்ணி இது பண்ணுங்க சொல்லுவாங்க. நோ ஏஜ் லிமிட்ஸ். 9ஆம் ஆண்டு படித்த ஆள்ல இருந்து 60 வயசு வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட. வீக் டேஸ், எஸ் வீக் டேஸில் தான் கிளாஸ் நடக்கும். இதில் யூஐயூஎக்ஸ் கோர்ஸும் வந்து 8000 போகுது. அந்த கோர்ஸ் வந்து யூஐயூஎக்ஸ் கோர்ஸ் அண்டு அந்த கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், ரைட். அந்த ஆஃபர் வந்து இருக்கு. பட் இதை விடவும் குறைஞ்ச பேமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஆஃபர் ரெண்டையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஆஃபர் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் இதான் 15,000க்கு எடுக்கிற லாஸ்ட் பேட்சாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 20,000 ஆகுது இன்ஷால்லா. ஏன்னா குவாலிட்டியை இன்னமும் கூட்டுறதாக பிளான்ல இருக்கேன், ரைட். இன்னமும் ட்ரைனிங்கை கூட்டுறதாகவும் ஏன்னா நான் இல்லாமலும் கிளாஸ் நடக்கும். நான் இல்லாமல் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்சில் வந்து 20,000 வந்து கிளாஸ் ஃபீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி தொடர்ந்து செஷன் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். 20,000ல் ஆன்லைன் அடுத்த பேட்ச் தான் வரும். இந்த பேட்சில் வந்து நீங்கள் உங்களோட சீட்டை ரிசர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேமெண்ட் ஒன்றை பண்ணி லாக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்கொள்ளலாம். வார பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் இந்த பேட்சில் நீங்கள் சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்கொள்ளணும், ரைட். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இதில் இருக்கிறாங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ரைட். அப்போ அடுத்த முறை நீங்கள் 20,000 கட்ட வேண்டிய அவசியம் வராது. இந்த பேட்சுக்குரிய பேமெண்ட் தான் பண்ண வரும். பட் கட்டாயம் நீங்கள் செய்யணும். ஒரு மினிமம் பேமெண்ட் உண்டு, அது அட்மின்ல சொல்லுவாங்க எவ்வளோன்னு சொல்லி, அதை நீங்கள் பண்ண வரும். ராஜேஷ் இல்லை, ஃபுல் ஃபீஸும் ஒரே தடவையில் கட்டணமானு கேட்டிருக்கீங்க. இல்லை, இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸும் இருக்குது. நீங்கள் ராஜேஷ் கான்டாக்ட் பண்ணுங்க அட்மினை, வந்து அவங்க அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நீங்கள் செய்யக்கூடிய அட்வான்ஸ்டு போஸ்டர்ஸ் பேசலாம், கேளுங்களேன். நான் உங்களுக்கு பேசலாம். நான் கிளைண்ட்ஸில் இருக்கு, டம்மியாக செஞ்சு வச்சது இல்லை. ஹவு மெனி கிளாஸஸ் பர் வீக்? 4 கிளாஸஸ் நடக்கும். 2 கிளாஸ் நான் நடப்பேன், ரைட். 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும், ஓகே. 4 கிளாஸ் நான் எடுக்கிறேங்கிறது போய் அது வந்து ப்ராக்டிஸ். நான் தான் படிப்பேன், எல்லாம் படிப்பேன். நான் தான் ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, செஞ்சு காட்டுவாங்க எப்படி எப்படி செய்கிறேன்னு. அப்துல்லா. சரி, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க கோர்ஸ் செய்கிறது? எஸ். ரைட். ஓகே 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 ஓகே. படித்தா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்களும், இந்த கோர்ஸ் படித்தா ஏர்ன் பண்ணலாம் என்கிற நம்பிக்கை உள்ள ஆக்களும் எஸ்ன்னு போடும். ஓகே ஓகே குட். இந்த நம்பிக்கை தான் முக்கியம். இங்கே மட்டும் இல்லை, நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் நீங்கள் யூரோப் அல்லது நீங்கள் எங்கே போனாலும் இதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. கல்ஃப் ஆகட்டும், ஒரு ஸ்கில்லை வளர்த்துட்டு போங்க. எது சரி, ஒரு ஸ்கில்லை வந்து வளர்த்துட்டு போங்க, ரைட். சும்மா ஜஸ்ட் டிகிரியை படிச்சுட்டு அல்லது ஹெச்என்டி ஐடி இந்த மாதிரி படிச்சுட்டு போகிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஒரு ஸ்கில் இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஒரு பேசிக் ஸ்கில்லாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த மாதிரி ஒரு ஒரு மினிமம் ஒரு பேசிக்கான ஒரு ஆக்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் வந்து கிராஃபிக் டிசைனிங், சரியா. ஒரு பேசிக்கான ஒரு டிசைனிங் படிக்கக்கூடிய, பேசிக்காக வந்து எல்லாருமே படிக்கலாம் கிராஃபிக் டிசைன். ஒரு அட்வான்ஸ்டான நாலேஜ் தேவையான அவசியம் இல்லை. ஆனால் படித்தா லைஃப் லாங்குக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த கிராஃபிக் டிசைன் கோர்ஸ். நீங்கள் கிராஃபிக் டிசைன் தான் செய்யணும் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் அட்லீஸ்ட் அதையாவது செய்யலாம். ஒரு மென்டர்ஷிப், ப்ராப்பராக ஒரு மென்டர்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்க. யூடியூப்ல எல்லாம் படிக்கலாம், ஆனால் எதை கூட படிக்கணும், எதை குறைய படிக்கணும், நீங்கள் செய்கிறதுல உள்ள பிழைகள் என்ன, இதுகளை வந்து கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும். ஸோ அந்த வேலையை தான் ஒரு டிசைனராக
நான் சொல்றது யூடியூப்ல இல்லாத ஒரு சப்ஜெக்டை நான் சொல்ல போறது இல்லை. நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துக்கு படிக்கிறத இந்த கோர்ஸுக்குள்ள சுருக்கி தரணும் உங்களுக்கு. இந்த 4 மாச கோர்ஸுக்குள்ள உங்களை ட்ரெயின் பண்ணி தரணும். ஸோ அதனால இது கிராஃபிக் டிசைனை பொறுத்தவரை இந்த மாதிரி வேற கோர்சஸும் இருக்குது. என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர் செய்யறாங்க வெளியால. கிராஃபிக் டிசைன் நான் நினைக்கிறேன் மார்க்கெட்ல கன நாளைக்கு நின்று பிடிக்காத நான் மட்டும் தான். ஏன்னா என்கிட்ட குட் ரிசல்ட் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து காட்டுறாங்க, ஷோ ஆஃப் பண்றாங்க. ஆர்எஸ் மாயா அப்படி செய்யறேன்டா எப்படி சார்? அனிமேஷன்ல மாயாவெல்லாம் இல்லை இப்போ. அனிமேஷன்ல மாயாவெல்லாம் இல்லை. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிளெண்டர், ஸ்வீஸ் மேக்ஸ் தான் இருக்கு. மாயாவெல்லாம் இப்போ நான் கேள்விப்படுறதும் இல்லை அந்த பேர். கிராஃபிக் டிசைன் தெரியுமா ஆர்எஸ்? ஓகே. அப்ப ஸ்கில் ஸ்கில் மட்டும் தான் உங்களை உயர்த்தும். இறைவன உதவி, இறைவன நாட்டம். சரியா? நீங்க ஹெச்என்டி அல்லது ஐடி ரிலேட்டடாக இருக்கிறார்களாக இருந்தா, அல்லது வெளிநாட்டுக்கு போக போறோம், இல்லாட்டி நாட்டில் ஒரு சுயமாக ஒரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம், அல்லது வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கொள்ளுங்க. ஸ்கில் வந்து சாகிற வரைக்கும் என்ன செய்யும்? இறைவனோட உதவியை கொண்டு உங்களுக்கு சோறு போடும். அதை விட்டுட்டு சர்டிஃபிகேட்டுக்கு பின்னால போறேன், சர்டிஃபிகேட்டுக்கு படிக்க போறேன், ரைட், அதை படிக்க போறேன், இதை படிக்க போறேன் நம்பினா நமக்கு ஈவன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இந்த விஷயத்துல பிழை விடுது. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஒரு சின்ன ஸ்கில், இந்த கிராஃபிக் டிசைன் ஸ்கில்ல வந்து சொல்லி கொடுத்தாலே நிறைய பேர் மார்க்கெட்ல அவ்வளவு தேவை இருக்கு கிராஃபிக் டிசைன். நான் இன்றைக்கு ஒரு என்ன கம்பெனி ஒன்றோட இது பண்ணினா அவங்க போட்ட ஒரு போஸ்டர் போட்ட உடனே ரைட் ஓகே ஃபிக்ஸ்ட் கம்ப்ளீட் கண்டினியூஸாக எனக்கு செஞ்சுதாங்க ரைட்ன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல நல்ல டிசைனருக்கு தேவை இருக்குப்பா, நல்ல டிசைனருக்கு தேவை இருக்கு. ஒரு ப்ராப்பரா சரியா தேவை ஒரு கைடன்ஸ். இந்த டிசைனை பொறுத்த வரையில படிக்கிறதுக்கு தேவை ஒரு சரியான கைடன்ஸும் உங்களோட டெடிகேஷன். உங்களோட டெடிகேஷன் இருந்தால் என்ன செய்யலாம்? ஷூரா வந்து உங்களால ஒரு 1 இயருக்குள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் இந்த டிசைன் ஃபீல்டை பொறுத்த வரையில். என்ன ஒரு ட்ரிங்கோ கேர்ள் ஒரு ஆள் இருக்குது, ரைட், அவங்களோட பேர் இருக்காங்களோ தெரியல, பாப்போம் அடிச்சு பாப்போம். ஓகே, ட்ரிங்கோ கேர்ள் ஒரு ஆள் இருக்குது. அவங்க UI/UX படிச்சாங்க, 1 month கோர்ஸ். She's earning 60,000 rupees per month from home, right? I'm not joking. 60,000 ரூபாய் காசு வீட்டு இருந்து ஏர்ன் பண்றோம். அவங்க மெசேஜ் பண்ணாங்க எனக்கு, ரைட், இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 15 சார், பார்ட் டைமா வேற ஏதாவது செய்யலாமா சார்ன்னு சொல்லி. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்கள முயற்சிக்க வைக்குது. ரைட், நான் சொன்னேன் இருக்கு, ஒர்க்ஸ் இருக்குது, பேசுவோம், நாம செஷன் முடிச்சுட்டு பேசுவோம் சொல்லியிருக்கேன். 60,000 rupees ஏர்ன் பண்றாங்க 1 month கோர்ஸ் UI/UX டிசைன், ரைட். 60,000 ரூபாய் காசு ஒரு மாசம் ஒன்றுக்கு ஒர்க் பண்ணாங்க வீட்டு இருந்துட்டு. இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, ரைட். ஒரு ஆள் கிளம்ப கம்பெனியில 70,000, இன்னொரு ஆள் 50,000, ரைட், டிசைன் படிச்சாங்க. ஓகே, இதை தாண்டியும் நான் செய்யறது வந்து செய்யற சப்போர்ட்டுகள் இருக்குது, ரைட். ரசாங்கிறவர் கேட்டிருந்தார் சார் ஒரு கைடன்ஸ் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட், ஷுவர், கண்டிப்பா நான் பண்றேன். வளமையான கெரியர் டிசைன், கெரியர் கைடன்ஸ் மாதிரி நீங்க NVQ படிக்கலாம், நீங்க டிகிரி படிக்கலாம், நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கலாம், இப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, ரைட், உங்களோட பர்சனலாக காதச்சிட்டு ஓகே என்கிட்ட இருக்கிற கோர்ஸாக இருந்தால் எனக்கு இருக்கிற கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறுன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அதையும் கூட என்னால் கைட் பண்ண முடியும். நீங்கள் என்கிட்ட தான் படிக்கணும்னு இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். இல்லைடா இவன் விற்க போகிறான், நம்மள்ட்ட விற்கிறதுக்கு ஆய்வன் கதைக்கான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தேவை உள்ளவங்க ஃப்ரீயாக கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரேடிங்குக்குள்ளேலாம் காசை போடுறாங்க, சரியா? கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு எல்லாம் ப்ராப்பராக படிக்கிறே இல்லை, உடனே போடுற காசு நம்ம இறக்கினா சொல்றோன்னு சொல்லி சொங்கின்னு போ, எப்படி செந்தில் சொல்ற மாதிரி சொங்கின்னு போ, ரைட். அப்போ ட்ரேடிங்கும் நாங்கள் ப்ராப்பராக வார வீக் ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ட்ரேடிங்கை சரியாக படிக்கணும். அதனால நான் செய்யலை, ஒரு ஃபண்டட் ட்ரேடர் ஒரு ஆள் செய்கிறார் வந்து அது சம்மந்தமான அப்டேட்ஸும் நான் குரூப்பில் போடுவேன். பட் இப்படிதான் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா திரும்ப வரும். ஏன் உங்களோட மாமா ஒரு நாளைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவார், அல்லது ஒரு பிரதர் ஸ்டார்ட் பண்ணுவார், அல்லது ஒரு சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்படி லோகோ தேவை, போஸ்டர் தேவை, பேக்கேஜிங் டிசைன் தேவை, டிசைன் சாகிற வரைக்கும் தேவை, ரைட், செத்தாலும் தேவை, ரைட்.
முஸ்லீம் சைட்ல வந்து என்ன மௌத்தாகினா அதாவது இறந்தா வந்து அவங்களுக்கு போஸ்டர் நாங்க அடிக்க மாட்டோம். பட் அதர் ரிலிஜன்ஸ் இன் அதர் ரிலிஜன்ஸ் அவங்க அடிப்பாங்க. அப்ப என்ன கன்செப்ட் பார்த்தா பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த டிசைன் இருக்கும். ஆல் காசஸ் இஸ் தேர். ராபிட்ஸ் ஏஐல டிசைன் பிளான் எல்லவான்னு கேட்டிருக்கீங்க மருதமுனையா? ஏலாவா ரைட். ஏலாவா டிசைன் பிளான் ஏலாவா. சரி உங்களோட ராபித் உங்களோட கிளியரா இல்லை, உங்களோட கதை இதா இல்லை எனக்கு. நான் மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஏஐல டிசைன் பண்ணலவா? நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயா அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்லயா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எப்படி டிசைன் பண்ண போறீங்க? எதை டிசைன் பண்ண போறீங்க? ஐ மீன் என்னத்தை டிசைன் பண்ண போறீங்க? ஒரு லோகோவையா? இப்ப நான் டிசைன் பண்ண வேண்டியத ஒருத்தர் கொடுக்காம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால டிசைன் பண்ணலவா? இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இப்ப மனுஷனை எப்பவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால நிவர்த்திக்க இயலாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ டூல், ரைட்டா? நீங்க போட்டோஷாப்ல போய் அல்லது இல்லுஸ்ட்ரேட்டர்ல 2024ல அதுக்கு ஒரு லோகோ தாண்டா ஒரு லோகோ தரும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற லுக்ல வராது. ஏன்? உங்களோட பிரதேசம் சார்ந்த அல்லது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சார்ந்த மாதிரியான டிசைன்கள் அதுல வராது. நீங்க அதை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராம்ப்டிங் பண்ண வரும். விளங்குதா? நீங்க மண்டைக்கு நினைக்கிற எல்லாத்தையும் உங்களால ப்ராம்ப்டிங் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல. அதுக்குரிய டெக்னாலஜி இப்ப இல்லை, மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம். அந்த டைம்லயும் உங்களுக்கு ஒரு டிசைனர் தான் தேவை. கிளியரா ராபித்? குட், சூப்பர். வேற யாராவது கேள்வி? இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் ஜாலியான கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டதால சொல்றேன். ராபித் என்ன தெரியும்? ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்களா ராபித்? இருக்கா ராபித் மாஸ்? ஓ ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க? ChatGPT. இமேஜ் ஜெனரேஷன் தனியானது ஒன்று யூஸ் பண்ணல, நார்மலா ஒரு தடவை சர்ச் பண்ணி அப்படி யூஸ் பண்ணி. லிஸ்ட் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. லியானோடோ, ஃபயர்ஃப்ளை, டாலி பெய்டா, டாலி பெய்ட் அது ChatGPT வெர்ஷன் தான். டாலி லியானோடோ இருக்குது, ட்ரையலுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் மொபைலில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஃபயர்ஃப்ளை, மிட் ஜர்னி, சரியா? மிட் ஜர்னி இது $20 வரும். டாலி வந்து எனக்கு $20 நினைக்கிறேன் நான். இப்ப இது ஃப்ரீ. ஃபயர்ஃப்ளை அடோபில ஃபயர்ஃப்ளை ஃப்ரீ. யூஸ் பண்ணி பாருங்க ராபித் மாஸ். தேங்க்யூ. குட். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன். ரைட்டா? மிட்ஜானி இருக்குது. மிட்ஜானி வந்து டிஸ்கார்ட் என்று சொல்லி கேள்விப்பட்டீங்களா ராபித்? இல்ல. டிஸ்கார்ட்னு சொல்லி போட்டு டெலிகிராம், வாட்ஸ்அப் மாதிரி ஒரு மெசேஞ்சர் ஒன்று இருக்கு. சிம்பிளா சொல்றேன். அதுல போய் தான் நீங்க ப்ராம்ப்டிங் பண்ணுவீங்க. அந்த ப்ராம்ப்டிங் நீங்க கொடுக்குற கமாண்ட், அதான் ப்ராம்ப்டிங் வேர்ட்ல சொல்லுவாங்க. அந்த கொமாண்டை கொடுப்பீங்க. கொமாண்டை கொடுத்தா டிஸ்கார்ட்ல தான் கொடுப்பீங்க. அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தரேன். 4 இமேஜா ஜென்ரேட் பண்ணி தரேன். ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன். லியானோடோ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கு. மற்ற எல்லாத்தையும் விட இமேஜ் ஜென்ரேஷனுக்கு லியானோடோ நல்லா இருக்கு. ஃபயர்ஃப்ளையும் ஓகே. ஃபயர்ஃப்ளையும் கடும் ஸ்பீடாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபயர்ஃப்ளை தொடர்ந்து லேர்ன் பண்ணணுமே. படிச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னா நீங்க ஒரே இதில் நிக்கல. சொல்லுங்க சப்னா. ரைட். ஷஃபானாவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. கொஞ்சம் இருங்க ஷஹானா. சப்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் இருங்க ஷஹானா. சப்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபயர்ஃப்ளை வந்து பெய்ட் தான். அதுல ஃப்ரீன்னு போட்டிக்கிறாங்க. நார்மலா ஒரு 3 மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது பெய்ட் தான். பெய்ட் பண்ணி தான் செய்யணும். எல்லாத்தையும் சொல்லி சும்மா இருப்பாங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதா சொன்னேன் சார். அதுல வந்து அந்த போட்டோஷாப்ல அதே இதுல செய்யலாதா சார்? செய்யலாம். 2024 பே பண்ணி காசு கொடுத்து வாங்கினா அதுல அந்த ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. நார்மலா செய்யலாது. நார்மலா செய்யல. நீங்க பெய்டு வெர்ஷன் தான் வாங்கணும். கிராக் வெர்ஷன் நான் இன்னும் காணல. அதை கிராக் பண்ணல இன்னும்.
கரெக்ட் பண்ணா சொல்றேன். நான் கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஷட்னா. ஓகே சார். சஹானா சொல்லுங்க. சஹானா என்ன சொல்லுவாங்க நீங்க? ஓமண்ணா என்னன்னா இப்ப டிஜிட்டல் ஆர்ட் செய்யறாங்க அண்ணா, அதாவது போட்டோஷாப்ல செய்யலாமா இல்ல ஏஐல என்ன செய்யணும்? எதை டிஜிட்டல் ஆர்ட் அண்ட் இப்ப அது அது வந்து சரி இருக்கிற டவுட்லாம் கேளுங்க கேளுதார். ஓகே. அது வந்து நீங்க 2 விதத்துல செய்யலாம். ஒன்று வந்து ப்ரஷ்ல அதை ரீடச் பண்ணி திரும்ப அதை வந்து ட்ரா பண்ணலாம். சரியா? ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து ப்ரஷ்ஷால வந்து யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்காது. யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு. அதை டச் பண்ணலாம். டச் பண்ணி ப்ரஷ்ஷால டச் பண்ணி வரைஞ்சி அந்த மாதிரி ஆக்கலாம். அல்லது இப்படி எக்ஷன்ஸ் இருக்கு. இதை தானே கேட்குறீங்க? இப்படி இருக்கிறது தானே? சரிங்க. Photoshop ஆக்ஷன்ஸ். உதாரணமா இப்படி வரைஞ்ச மாதிரி டச் பண்ண மாதிரி என்ன சஹானா? ரைட். இது வந்து போட்டோஷாப்ல ஒரு ஆக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஒரு 1 கிளிக்ல உங்களோட போட்டோவை எப்படி மாத்தலாம் போட்டோஷாப்ல. சரியா? இப்ப என்னன்னா நான் கேக்குறேன் டிஜிட்டல் ஆர்ட் அந்த என்ன சொல்ற ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அதை ஃபேமிலி மாதிரி செட் பண்றாங்களே அண்ணா. ஓகே ரைட். அது வந்து வரைவாங்கம்மா. அது வந்து டேப் பவுண்ட்ல வச்சு வரைவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வராது. இதுல வந்து அது இப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யலாம்டா நான் சொல்றேன். போட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணலாம் இருக்காது. நீங்க போட்டோஷாப்ல வச்சுட்டு ஒரு சாரி ஒரு அப்பா அம்மாவோட போட்டோவை வந்து நீங்க என்ன செய்யணும் உங்களோட போட்டோவோட இணைக்கணும். அப்படின்னு சொன்னா இப்ப அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி வேஷ்டி சட்டை போட்டு அதே மாதிரி அம்மாவுக்கு சாரி உடுத்து உங்களுக்கு வந்து நீங்களும் ஒரு ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஒரு உடுப்போட போட்டுக்கொண்டு அதை என்ன செய்யற தலையை கொண்டாந்து பொறுத்துட்டு மேலால வரைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குறேன். இப்படி செய்யலாம். ஆனா இப்படி செய்யறது குறைவு. சரியா? வளங்க நல்லா வளங்க. அதனால டெப்ல வரைவாங்க. மோஸ்டா டெப்ல என்ன செய்வாங்கன்னா வரைவாங்க. டெப்ண்டா டேப்லெட் பிசி எங்களோட ஐபேட் இருக்கு தானே, ஐபேட் மாதிரி சாம்சங் அல்லது ஐபேட்ல எல்லாம் வரைவாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் வரைவாங்க. அது கிளியராமா சஹனா? கிளியரா? போட்டோஷாப் எப்படி டவுன்லோட் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ரைட். ஓகே. அமாரா வந்து போட்டோஷாப் வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவங்களே கனெக்ட் பண்ணி சார் கிளாஸ்க்கு ஜாயின் ஆனா போட்டோஷாப்ல பேட் ஒரிஜினல் வெர்ஷன் தருவீங்களா? லட்சக்கணக்கில் காசு கொடுக்கறது 15,000 காசு கொடுத்து எப்படி தான் இல்லை தரையில அவங்க அது கொடுக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட்ல பேட்ச் 4, 5 கொடுத்தேன். அதுக்கு பிறகு அது சீன் ஆகிடுது. சரி வரையில. ரைட். அதனால நீங்க வேணுமெண்டா வாங்கலாம். நாலேஜ் தருவோம். கரெக்ட் தான் தருவோமா? நாலேஜ் பிளஸ் கிராக். சரியா? அம்மாரா பிசில கன்ஃபிகரேஷன் என்ன? பேசிக் பிசி என்றா ஒரு 4 GB ரேம் வச்சிருக்கீங்கன்னா 2015 போடுங்க போதும். அல்லது 2017 ஓரளவுக்கு இழுக்கும்னு நினைக்கிறேன். கெட் இன்டு பிசி இதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா சரி. சரியாமா? ஓகே. ஹாய் நஃபாஜ், எப்படி இருக்கீங்க? டாஸ்க் கடைசியா போன டாஸ்க்லாம் செஞ்சாச்சா? சர்ஃபராஸ். ரைட். சர்ஃபராஸ் எப்படி ஓடஸ் என்ன ஆர்டர் எடுத்தேன்னு சொன்னாங்க இதுல. நீங்க ஆஃபீஸ் திறக்கிற பிஸியில் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தேன். சர்ஃபராஸ் பரவாயில்ல சார். என்ன ஆர்டர்? ஆர்டர் வந்துச்சு, வெட்டிங் இன்விடேஷன் கார்டு வந்துச்சு. சூப்பர். அடுத்து வந்து ரெஸ்யூம்ஸும் வந்துச்சு. செஞ்சாச்சா? ஹோம் சார் செஞ்சு கொடுத்துட்டேண்ணா. ஓகே. சட்டப்படி பேமெண்ட் வந்துட்டாப்ப? ஏ வெரி குட். பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே. டிக்டாக்ல போட்டா? தான். தேங்க்யூ ஜசாக்கபாய். டிக்டாக்ல போட்டா? டிக்டாக்ல இன்னும் போடல, இன்னும் போடணும் சார். அதானே போல போடும் வாங்கினதா? அன்னைக்கு தான் ஓகே ஆயிடுச்சு. ரைட். அது இன்னும் வரல சார் ஓடர். நஃபாஜ் எப்படி வரும்? ஆட்டோ கண்ணாடி தீவினா நஃபாஜ் ஆட்டோ எப்படி ஓடும்? டாஸ்க் எல்லாம் செய்யணுமே நஃபாஜ். ரைட். டிக்டாக்ல இசாம் டிக்டாக் வீடியோ எடுத்தானே, எப்படி எடுக்கிற டிவைஸ்ல எவ்வளவு 400 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி தந்தாரு. சர்ஃபராஸ் எப்படி வீடியோ எடுக்கிறது சொல்லி தந்தாரு அவரு. ரைட். ஓகே. சட்டப்படி எடிட் பண்ணிருந்தீங்க நான் பார்த்தேன். இல்ல அவர்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன். அவரு தான்
ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்து பெஸ்டா இருந்துச்சு. ஏன்னா டவுட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்து பெஸ்டா இருந்துச்சு. இங்க நம்ம சப்போர்ட் டவுட் பண்றாரு ஹிசாமா சிஃபானா யாரு ஹிஷாம் ஹிஷாம் ஹிசாம் ஹிசாம் ரைட். அவரு கேட்குற கால் பண்ற டைமுக்குலாம் ஆன்சர் பண்ணி எல்லாம் டவுட்லாம் கிளியர் பண்ணுவாரு அது பெஸ்டா. சரி. இந்த கர்நாடகால தான் அவரு போன கிழமை ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. என்ன பெரிய கம்பெனி ஒரு டீ ஃபேக்டரி ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. எடுக்கலான்னு சொன்னாரு. சொன்னாரா? சொன்னாரு. சொன்னாரு. நான் அவருக்கு ஏன் எடுத்திருக்கலாமே. நீ அந்த தொண்டுக்குள்ள அவர் சின்ன எக்ஸிடென்ட் ஒன்று வேறு நல்லா எடுக்கலையா பாப்போம். சர்ஃப்ராஸ் சரி சரி. சரியாகுங்க பாப்போம். இனி ஹிசாமும் ஆர்டரை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட நானும் சப்போர்ட் பண்றேன். சேர்ந்து ஓகே சார், தேங்க்யூ. 600 200 பேஜாப்பா 250 பேஜ் என்னவோ மினிமம் 200 பேஜா இருக்கு. ஹிசாம் சொன்னாரு டைம் நல்லா கவர் பண்ணிட்டு வர சொல்லி என்ன சொன்ன ஓடர்ஸ் மெரிக்குதாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி. அது சரி, ஓகே பாப்போம். மற்றவங்க நினைப்பாங்க என்னோட ஆள் செக் பண்ணி ஒரு கிளாஸுக்கு ஆக எடுக்கிறதுக்கு. அப்படிலாம் எல்லாம் ஜிடியில் இவர் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட். ஜிடி 8வது பேட்ச் சர்ஃப்ராஸ் ரைட். நல்லா டிசைன் பண்றாரு. ஆல்ரெடி அவருக்கு டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நல்ல அவங்கள்ட்ட வந்து நான் படிச்சேன். நிறைய தெரியாதே. ஃப்ரெஷர் இல்ல ஃப்ரெஷர். ப்ரெஷர் ஓகே சூப்பர் சட்டப்படி. ஓகே சஹானா. இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வரைவாங்க அல்லது முகத்தை வச்சு செஞ்சா விளங்கும் சஹானா. அது போட்டோஷாப்ல இதை செய்யலாம். அந்த அளவுக்கு மெனக்கடும், நிறைய மெனக்கடு இருக்கு. இது நான் போட்டோஷாப்லாம் செய்யறது. ஓ எனக்கு அவ்வளவா அந்த கிளாரிஃபிகேஷன் நல்லா இல்லை அது. நல்லா இல்ல அது இதை சொல்றது மேனிப்புலேஷன் ஆர்ட். சரியாமா, மேனிப்புலேஷன் ஆர்ட் கம்போசிஷன் அல்லது போட்டோஷாப் கம்போசிஷன் சொல்லுவாங்க. போட்டோஷாப் கம்போசிஷன் கம்போசைட்னு சொல்லுவாங்க. கம்போசைட் ஃபேமிலி ஆர்ட் இருக்கு. இல்லை சி ஏஐ ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சஹானா. பார்ப்போம். ஓகேன்னு செட் ஆகுதுன்னு சொன்னால் நான் அது ஒரு ஷார்ட் ரீல்ஸாக வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். மிட்ஜர்னியில் இல்லாட்டி லியானோட உள்ள ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது வரைகிறது தான் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இதை ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் அந்த அளவுக்கு செய்யலாண்டு இல்லை, செய்யலாம். நீங்கள் அந்த அளவுக்கு மெனக்கிட மாட்டீங்க சார். அது கொஞ்சம் ட்ரை பண்ணணும் சார். கூடுதலா கூட மெனக்கடான வேலை உண்டு சார். கண்டிப்பா நான் பார்த்துட்டு சொல்றேன் சாரா. நான் அதை செஞ்சில்ல அந்த வேலைகள். நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படியே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, செஷனை முடிப்போம். இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயம் தேடலாம், படிக்கலாம். ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னொரு ஃப்ரீ செஷன்லையும் ஜாயின் பண்ணுவோம். ரைட், ஃப்ரீ செஷன்லேயே ஜாயின் பண்ணிக்கிருக்காம இன்வெஸ்ட் பண்ணி இறங்குங்க. அப்போதான் என்ன செய்யலாம், அட்லீஸ்ட் பேசிக்கா நாலேஜ் ஒன்று எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வேற டவுட்ஸ் இருக்கு அல்லது உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறங்கிற ஒரு ஐடியா இல்லை, கன்சல்டேஷன் தேவைண்டாலும் மெசேஜ் பண்ண சொல்லுங்க. கண்டெக்டை கொடுங்க, ஃபேஸ்புக்கில் கொடுங்க, கண்டெக்ட் பண்ணட்டும். ஐ வில் கைட் தம் இன்ஷால்லா. ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். குட் ஈவினிங், குட் நைட். சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ற எப்படின்னு சொல்வீங்களா ஜமீரா? ஓகே, சாஃப்ட்வேர் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் செய்ய போறீங்க ஜமீரா? கன்வெர்ட் பண்ணிட்டு பேசலாமே. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ப்ராஜெக்டா? எந்த யூனிவர்சிட்டி? ஓகே. சமீரா கேட்குது இல்லையே? கதைக்கிறது எனக்கு கேட்குது இல்லை. சமீரா கதைக்கிறது கேட்குதா? ப்ராஜெக்ட் ஒன்று ரைட். சுடோணும் ரெண்டுக்கா ரெண்டு ஒன்று ரைட். ஓகே ஓகே, சுடோணும் சுட்டாத்தான் ப்ராஜெக்ட். ஐடி ப்ராஜெக்ட் செஞ்சா உருப்படலாமா? நிறைய பேர் இருக்காங்க.
கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய கிளாஸ். எங்க இருக்காங்க இதுல சப்னா நல்லா இருக்காங்க. சப்னா, மிஃப்ரா கிளாஸ்ல இருக்கிறாங்க சொல்றேன்னா. சுலோஜா, ரிஃப்னா, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களா? சரி. தென் ஆல்ரெடி இல்ல நான் ஒரு செமினார் ஒன்று செஞ்சேன், ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செஞ்சேன். ஜமீரா செஷன் அவ்வளோதான். டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கலாம், ஜாலியாக காய்ச்சிட்டு இருப்பேன். இந்த ஐடி ப்ராஜெக்ட் செஞ்சா உருப்படலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து செஞ்சேன். முடிச்சுட்டு ரைட் யாராவது படிக்கணும்டா வாங்க, அதுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று வைப்போமாண்டு பிஹெச்பி கோர்ஸ் ஒன்று செஞ்சேன். ஆக்கள் வரல. ஒரு 4-5 பேர் தான் இன்கொயரி வந்துச்சு அதுக்கு. ஆனா கடைசி கட்டத்துல மாறு அது பாப்பா ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கறா வரும் ஒரு ஆக்கள், ஒரு லொட்டாக்கள் எடுக்கலாம். நிறைய பேர் ஆக்கள் கேட்குறது கண்டெக்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்ச ஆக்கள் இருக்கு கண்டெக்ட் பண்ணி விடுறேன். நான் செய்யறது இல்லை, நான் அந்த வேலை செய்யறது இல்லை. தெரிஞ்ச ஆக்கள் இருக்குது, நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். நீங்க இஷ்டம் இருந்தால் செஞ்சு கொடுங்க. ஓ லோகேஸ்வரி, லோகேஸ்வரி, லோகேஸ்வரி நீங்க பிரிண்டர்ஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னா இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க சின்ன வேலையெல்லாம் போட்டோஷாப்ல கிடந்து மல்லு கட்டுறத இல்லுஸ்ட்ரேட்டர்ல அப்படிங்கிறதுல செய்யலாம். ரைட்டா? கோரல் ரோ அம்மோ கோரல் ரோ வந்து நான் கிட்ட யூஸ் பண்ணியே 7 வருஷம் ஆகுது. கோரல் ரோ கண்டாக்ட் நம்பர் சரி. நீங்க ஃபேஸ்புக்ல ரைட் ஓகே ஜமீரா, நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அது மெசேஜ் ரைட். ஓகே நான் மோஸ்டா நான் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன். உண்மையை சொல்றேன், ஏன் ஃபோன் நம்பர் தாரலன்னு. சும்மா ஃபோன் நம்பர் தந்துட்டு போயாது, நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இப்போ காலில் கிடக்கும், ஒரு லிஸ்ட் கிடக்கும், மிஸ்ட் கால் பார்த்து தான் எடுக்கிறேன். அந்த வேலையில இருந்தால் நான் அதை பெரும்பாலும் இது பண்ண மாட்டேன். தேவைன்னு சொன்ன மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வேணாம். சார் யுவர் நம்பர் எப்படி எடுக்கிறேன்? வெரி குட் ஆஷிஷ், அதே கேள்வி. நீங்க என்ன இதுல அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லை பர்சனலாக மெசேஜ் பண்ணணும்னா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்க, அது பி தேர். ரைட் ஓகே சப்னா, எதுல டெலிகிராம் இல்லையா சப்னா? சார் ஓகே. உங்களோட பேஜுக்கு அனுப்புறேன் சார் லிங்க். குரூப்லயும் போட்டீங்க சார். ரைட் சரி, நான் பார்க்குறேன். நீங்க 82 இல்லையே? நான் பார்த்துட்டு மெசேஜ் வந்துட்டா. accepted Zamira, Zavraja, Dushani, Das, cartoonist, Afroj, Nada, okay. Afzal Raza, right, confirm. சார் ஐடி கிராஃபிக் டிசைன் இந்த சைட்ல ஃபியூச்சர்ல வேகன்சிஸ் இருக்குமா? ஏஐ வளர்ந்துட்டா வேலை இதுகள் வேகன்சிஸ் குறையும். ரைட் ராபிட் கொஞ்சம் இருங்க வரேன். வெர்ஷன் வாங்க எவ்வளோ சார் கேஷ்? ஒரிஜினல் வெர்ஷன் ஒப்போ சிபி பேர் தெரிஞ்சு அவங்க கூட பேரை போட்டுவிடுங்க. ஒரிஜினல் என்ன அடோபி வெர்ஷன் வந்து ஒரு 3500 மார்க்கெட் பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஃபிஷியலாக வாங்கணும்னு சொன்னால் $99 நினைக்கிறேன் per மந்த்துக்கு, which means around 30,000, 30,000. மாதம் ஒன்றுக்கு நீங்கள் 3000 கட்டி பிளாக்ல வாங்கலாம். நிறைய நீங்கள் ஃபேஸ்புக்கில் அடோபி ப்ரீமியம் அந்த அடித்தாலே வரும். ராபிட் தானே, ராபிட் மாஸ். ராபிட் ஒரு காலத்தில் கல்குலேட்டர் வந்துச்சு சரியா? கல்குலேட்டர் வந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா அக்கௌண்டன்ட்டுக்கு வரது வேலை போயிடும், அதோட போய் அதுக்கு பிறகு அக்கௌண்டன்ட் மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ண பயன்படுத்தினதுக்கு பிறகு அவனோட வேலை இன்னும் ஈஸியானுச்சு. அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்துச்சு வெள்ளாமை ஓட்டுற மெஷின், ரைட்? வெள்ளாமை ஓட்டுற மெஷின் வந்துச்சு சரியா? வெள்ளாமை ஓட்டுற மெஷின் வந்தோடனே ஐயோ வேலை போகுதுன்னா எஸ் உண்மையாக வேலை போணுச்சு. ஆனால் வேலை போகாமல் இருந்தாங்க யாரு? அந்த மெஷினை ஓட்ட பழகினவங்களுக்கு. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டர் வந்தோடனே எல்லாருக்கும் வேலை போகுது, கம்ப்யூட்டர் எல்லாம் செய்யும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டரை படித்தவங்க, உதாரணமாக வரைஞ்சிட்டு இருந்தவங்க டிசைன் படித்தாங்க, கிராஃபிக் டிசைன் படித்தாங்க, அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. அல்லது என்ன ஃபோனில் இதில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்க கம்ப்யூட்டரை அக்சஸ் கிடைச்ச உடனே
அடுத்த போனாங்க. அப்ப எல்லா டெக்னாலஜிலையுமே அப்டேட் இருக்கு. சரியா? கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் இருக்காது. அப்ப உதாரணமா எல்லாமே ஒரு கண்டினியூட்டியா இருக்கு. டிசைன்லயும் வந்து உதாரணமானுங்களேன். டிசைன் கிராஃபிக் டிசைன்ல பெரிய கம்பெனி, உலகத்துல இருக்கிற பெரிய கம்பெனி வந்து டிசைனிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையில கிராஃபிக் மட்டும் இல்லை, மோஷன் டிசைன், வீடியோ எடிட்டிங், ரைட்டா, இதில் எல்லாத்துலேயுமே பெரிய கம்பெனி வந்து அடோபி. அதாவது ஃபோட்டோஷாப்போட உருவாக்குற கம்பெனி, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன்ல மெயின் கம்பெனி அடோபி. அப்போ அவங்களோட சாஃப்ட்வேர்ல என்ன நடக்கும்? இப்போ கிராஃபிக் டிசைனர்ஸ் இல்லைன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் நடக்கும். ஃபயர்ஃப்ளை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, யாரு? அடோபி. அப்ப இந்த இந்த கிராஃபிக் டிசைன் நாலேஜோட ஏஐயை சேர்த்து கொள்ளணும். ஏஐ வரக்குள்ள ஏஐ சேர்த்து படிச்சு கொள்ளணும். இப்போ கிராஃபிக் டிசைன் மட்டும் இருந்தா நீங்க பயப்படத்தான் வேணும். உங்களுக்கு ஏஐ நாலேஜும் இருக்கு, கிராஃபிக் டிசைன் நாலேஜோட சேர்த்துன்னு சொன்னா என்ன உங்களுக்கு தொழில் இருக்கு. ஃபியூச்சர்ல தொழில் இருக்காதா எங்க கேட்டா அப்படி இல்லை. அது ஒரு பொய், அது ஒரு மித். கூகுள்ல நிறைய ஆர்டிகல்ஸ் கிடையாது இது சம்பந்தமா, நீங்க வாசிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ராவி, தேங்க்யூ ராவி. அப்ப இந்த சங்கத்தை கலப்பமா? சரி, இவ்வளவு நேரம் இருந்து அறுவையெல்லாம் கேட்டுக்கொண்டது உங்களுக்கு நன்றிகள். ரைட், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.